நமது சைவ சித்தாந்த கழகத்தினுடைய மெய்நிகர் சைவ கல்விக் கழகத்தினுடைய சார்பாக நடத்தப்படும் சைவம் அறிவோம் என்ற வகுப்பின் இந்த தொடர் வகுப்பின் முதல் வகுப்பு இன்று தொடங்குகிறது. இன்று பாரத தேசத்தின் குடியரசு தின விழா. இந்த நல்ல நாளிலே இந்த வகுப்பு தொடர்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய வகுப்பு மிக முக்கியமான ஒரு தத்துவத்தை ஒரு தலைப்பில் அமைந்திருக்கின்றது. பாரதிய தத்துவங்கள் என்ற தலைப்பிலே இன்றைய வகுப்பு நடக்க உள்ளது. பொதுவாக நாம் இந்து மதம் என்று சொன்னால் கோயில், திருவிழா அல்லது தெய்வ வடிவங்கள் என்பதோடு நின்று விடுகிறோம். ஆனால் இதற்கு தாண்டி இதை கடந்து நமது மதத்தில் ஒரு தத்துவ கோட்பாடு என்ற அடிப்படையிலே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. இந்த தத்துவ கோட்பாடு என்ற கட்டமைப்பில் தான் நம்முடைய மதமே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு வகையில் பார்த்தால் தத்துவம் தான் நமக்கு அஸ்திவாரம். வெளிநாடுகளிலும் தத்துவங்கள் இருந்தன. அந்த தத்துவங்களுக்கும் நமது தத்துவங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் உள்ளன. நமது தத்துவங்களும் ஒவ்வொரு மனிதரையும் தனி மனிதராகத்தான் காண்கின்றன. வெளிநாட்டு தத்துவங்களும் ஒரு மனிதரை தனி மனிதராகத்தான் காண்கின்றன. தனி மனிதர்கள் சேர்ந்தது சமூகம் என்ற அளவிலே இந்த தத்துவங்கள் சமூகத்திற்கு தங்களால் இயன்ற அளவு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கின்றன. ஆனால் நமது தத்துவம் சமூகத்திற்கு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு நீடித்த ஒரு தன்மையை, நீடித்து வாழும் தன்மையை அளிக்கின்றது. மேலை நாட்டு தத்துவம் ஒரு சிக்கலான ஒரு அடிப்படையை கொண்டது. உதாரணமாக 18, 19ஆம் நூற்றாண்டுகளில் அங்கு தோன்றிய தத்துவங்கள், தனி மனிதர்களை பற்றி ஆய்வு செய்த தத்துவங்கள், இறுதியில் 20ஆம் நூற்றாண்டில் உலகப் போர்களுக்கு வித்திட்டன என்பது ஆய்வாளர்களுடைய கூற்று. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நமது தத்துவங்கள் நாம் வாழ்வதற்கு மேலும் மேலும் உத்வேகத்தை தான் அளிக்கின்றன ஒழிய நம்மை ஒருபோதும் அழிப்பதில்லை. அந்த வகையில் பாரதிய தத்துவங்கள் என்ற அடிப்படையில இன்று நாம் ஒரு தலைப்பு இந்த தொடங்குகிறோம். இந்த பாரதிய தத்துவங்கள் என்று சொன்ன உடனே நமக்கு பொதுவாக வெளிநாடுகளிலும் உள்நாட்டிலும் இன்று பிரபலமாக எல்லோருக்கும் தெரிய வருவது ஏகான்மவாதம் அல்லது மாயாவாதம் என்று சொல்லப்படக்கூடிய ஆதிசங்கரருடைய கேவலாத்வைதம் என்ற தரப்பு மட்டும்தான் இன்று உலக அளவிலே பெரிய அளவிலே பிரபல்யமாகி இருக்கிறது. இந்த பிரபலமானதற்கு பல்வேறு அரசியல் காரணங்கள், சமூக காரணங்கள் உள்ளன. மேலை நாடுகளில் இது 200 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சங்கர அத்வைதம் என்று சொல்லக்கூடிய கேவலாத்வைதம் பரவ தொடங்கிவிட்டது. அது பற்றி மேலை நாட்டு ஆய்வாளர்களும் அப்பொழுதே பேச தொடங்கிவிட்டார்கள், ஆய்வு செய்ய தொடங்கிவிட்டார்கள். முதலில் நம்முடைய காலனி ஆதிக்கம் என்பது கல்கத்தாவில் தொடங்குகிறது. கல்கத்தாவில் ஆரம்பித்த பொழுது அங்கிருந்த வேத பண்டிதர்களை அணுகி வேதம் பயில வேண்டும் என்று மேல்நாட்டு அறிஞர்கள் கேட்ட பொழுது இங்கிருந்த பிராமணர்கள் முதலில் மறுத்தார்கள். பின்பு ஒரு ஆயுர்வேத வைத்தியர் மூலமாக இந்த வேத கல்வியை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு அவர்கள் ஒவ்வொருவராக கற்க தொடங்கி இந்திய பண்பாட்டை ஆய்வு செய்வதன் மூலமாக இந்தியாவை அடிமைப்படுத்துவது எப்படி என்பதற்காகவே அவர்கள் தத்துவம் பயின்றார்கள் என்பது வரலாறு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் நாம் பார்க்கும் பொழுது அதே 150, 200 வருடங்களுக்கு முன்பே சைவ சித்தாந்தத்தை பற்றியும் அங்கே மேலை நாட்டவர்கள் பேச தொடங்கி இருக்கிறார்கள். சில கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார்கள். அமெரிக்காவில் அமெரிக்கன் ரிவ்யூ என்ற பத்திரிகையிலே அப்பொழுதே ஒரு மொழிபெயர்ப்பு கட்டுரையும் ஒரு மேலை நாட்டவர் ஒருத்தர் எழுதியிருக்கிறார் ஆங்கிலத்திலே. ஆனால் பெரும்பான்மையாக இன்று மேலை நாட்டவர்கள் ஏகான்மவாதம் என்று சொல்லக்கூடிய கேவலாத்வைதத்தை மட்டுமே தெரிந்தவர்களாக இருப்பதற்கு நான் ஏற்கனவே சொன்னபடி ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் காரணம் இருக்கிறது. அதை நாம் பின்னால் பார்க்கலாம். இனி இந்தியாவில், வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் நிறைய தத்துவ அறிஞர்கள் தோன்றினார்கள் கடந்த ஒரு 100, 150 ஆண்டுகளுக்குள். அவர்கள் இந்திய சமூகமும் மேலை நாட்டு சமூகமும் நம்முடைய தத்துவங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பல்வேறு நூல்களை இயற்றினார்கள். அந்த நூல்கள் எல்லாம் எவற்றின் அடிப்படையில் அமைந்தவை என்று சொன்னால் அவையும் முழுக்க ஒரு தரப்பினுடைய ஒரு பார்வையினுடைய தரப்பிலே தான் அவை அமைந்திருந்தன. குறிப்பாக நம்முடைய தத்துவ அமைப்பு என்பது 2 நூல்களை மையமாக கொண்டு அமைந்தவை. ஒன்று வேதம், இன்னொன்று ஆகமம்.
இந்த வேதம் என்ற அடிப்படையில் அமைந்த தத்துவ கூறுகள் என்று சொல்லக்கூடியவை ஷட்தரிசனங்கள் என்று சொல்லக்கூடிய நியாயம், வைசேஷிகம், சாங்கியம், யோகம், பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் என்று 6 வகையிலான இந்த தத்துவங்கள் வேதத்தினுடைய அடிப்படையிலே அமைந்தவை. வேதத்தை மறுக்கின்ற தரப்பாக, வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத தரப்பாக ஒரு தரப்பு இருக்கிறது. அது பௌத்தம், சமணம், ஆசீவகம், ஆறுகதம், இந்த மாதிரியான மதங்கள் எல்லாம், சார்வாகம், இந்த மதங்கள் எல்லாம் வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத மதங்கள் என்று 2 தரப்புகள் மட்டுமே இன்று வரை அறிமுகப்படுத்தப்படுகின்றன. 3வதாக ஒரு தரப்பு இருக்கிறது. ஆனால் அந்த தரப்பு தான் கடந்த 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நமது நாட்டிலே கோயில் வழிபாட்டையும் அது சார்ந்த தத்துவ கோட்பாட்டையும் இன்று வரை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு தெரிந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து இன்று வரை அந்த பண்பாட்டை கட்டி காப்பாற்றுகிறது என்ற உண்மையை எந்த தத்துவ அறிஞரும் இன்று வரை வாய்விட்டு சொல்லவில்லை. அதற்கு காரணம் ஆகமங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நூல்கள் முழுமையாக வெளிவராதது, அவற்றின் செம்பதிப்புகள் வெளிவராதது, அவை பற்றிய ஆய்வுகள் நடக்காதது. இதற்கு பல்வேறு காரணங்கள், சமூக அரசியல் காரணங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை அப்புறம் பார்ப்போம். இந்த ஆகமங்கள் மட்டுமே மிக முக்கியமான சில தத்துவ கோட்பாடுகளை சொல்லுகின்றன. வேதத்தின் அடிப்படையில் அமைந்த தத்துவங்கள் அனைத்துமே 25 பொருட்கூறுகளை கொண்டிருக்கின்றன. ஆனால் ஆகமத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கின்ற தத்துவங்கள் 36 பொருட்கூறுகளை கொண்டிருக்கின்றன. இது 2 தான் மிகப்பெரிய வித்தியாசம். பொதுவாக இன்று நீங்கள் இந்தியாவினுடைய அல்லது பாரதத்தினுடைய தத்துவத்தை பற்றி, தத்துவங்கள் எத்தனை இருக்கின்றன என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், முதலில் உங்களுக்கு நீங்கள் வாசிக்க வேண்டிய நூல் இந்திய தத்துவ ஞானம் என்று கொழும்பிலிருந்து கி. லட்சுமணன் என்ப பெரியவர் எழுதிய ஒரு அற்புதமான ஒரு நூல். மிக எளிமையான நடையிலே மிக அற்புதமான ஒரு நூல். அந்த நூலில் இந்த முதல் சொல்லப்படக்கூடிய 6 தரிசனங்களை முதலில் வரிசைப்படுத்திவிட்டு கடைசியாக ஒரு கால்வாசி நூல் பகுதி சைவ சித்தாந்தத்திற்கு அவர் ஒதுக்கி இருப்பார். எந்த வகையில் சைவ சித்தாந்தம் மாறுபடுகிறது என்று. இன்னும் நவீனத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதிய 6 தரிசனங்கள் என்று சொல்லக்கூடிய வேதத்தினுடைய அடிப்படையில் வரக்கூடிய 6 தரிசனங்களை அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஆனால் ஆகம ரீதியில் அமைந்த தத்துவங்களை, அந்த தத்துவங்கள் 2 வகைப்படும். ஒன்று சைவம், இன்னொன்று வைணவம். சாக்தம் என்ற கூறு சைவத்திற்குள் அடக்கம் என்பதால் அதை தனிமதமாக நாம் பேசுவதில்லை. சைவம், வைணவம் 2மே ஆகமங்களை அடிப்படையாக கொண்டு தங்களுடைய தத்துவங்களை வளர்த்து எடுத்தவை. இந்த தத்துவங்களை பேசுவதுதான் இன்று நமக்கு அவசியமாக ஒரு முக்கியமான கடமையாக இருக்கிறது. இந்த வகையிலே இந்தியாவினுடைய தத்துவங்களை 3 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். ஒன்று வேதத்தை ஏற்றுக்கொண்டவை, இன்னொன்று வேதத்தை மறுத்தவை அல்லது நிராகரித்தவை, 3வது வேதத்தை பொதுவாகவும் ஆகமங்களை சிறப்பாகவும் ஏற்றுக்கொண்டு அன்றாட வாழ்வில் மக்களோடு கலந்து இன்று வரை பயின்று கொண்டிருப்பவை என்று 3 வகையான பிரிவுகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்று நமக்கு பாடம் எடுக்க இருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் டி. கணேசன் அவர்கள் பாண்டிச்சேரி பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் பல்கலைக்கழகத்திலே நிறுவனத்திலே, ஆய்வு நிறுவனத்திலே சைவ சித்தாந்த துறை பிரிவினுடைய தலைவராக இருந்து, ஆய்வாளராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். இப்பொழுது அங்கு முதுநிலை ஆய்வாளராக இருக்கின்றார்கள். சென்டர் ஃபார் சைவ ஸ்டடீஸ் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதனுடைய இயக்குநராக பொறுப்பேற்று ஆகமங்களுடைய செம்பதிப்புகள் வெளிவருவதற்கான பதிப்பு செயல்பாடுகளிலே இப்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய முக்கியமான சைவ ஆராய்ச்சிகளும் பதிப்புகளும் சைவ சமயத்தினுடைய ஆரம்ப காலகட்ட வளர்ச்சியில் தொடங்கி இன்று வரையிலான காலகட்டத்தினுடைய வளர்ச்சி வரையிலான ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியத்தினுடைய தொடர்ச்சியை காட்டுவனவாக இருக்கின்றன. மிக முக்கியமாக 16ஆம் நூற்றாண்டிலே 2 மிகப்பெரிய சைவ சித்தாந்த சான்றோர் இருந்தார்கள். 2 பேருடைய பேரும் மறைஞான தேசிகர். அவர்களை பற்றி திரு கணேசன் அவர்கள் 2 சைவ டீச்சர்ஸ் ஆஃப் த 16th century, நிகமஞானா 1 அண்ட் ஹிஸ் டிசேபிள் நிகமஞானா 2 என்ற தலைப்பிலே 2009ஆம் ஆண்டு அவர்கள் ஆங்கிலத்திலே வெளியிட்டார்கள். அதோடைய தொடர்ச்சியாக சிவாகிர யோகிகள், குருஞான சம்பந்தர், யாழ்ப்பாணத்து சாலிவாடி ஞானப்பிரகாசர் ஆகியோர் இயற்றிய அனைத்து நூல்களை பற்றியும் மிக விரிவாக ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். சூட்சும ஆகமத்தை, 28 ஆகமங்களில் ஒன்றான சூட்சும ஆகமத்தை ஓலைச்சுவடிகளில் உள்ள ஆதாரங்களோடு பாடபேதங்களை ஒப்பி நோக்கி திருந்திய பதிப்பாக வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் பௌஷ்கர் ஆகமம், இந்த பௌஷ்கர் ஆகமத்தில் தான் சிவஞான போதத்தினுடைய மூலம் இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். அந்த பௌஷ்கர் ஆகமத்தினுடைய மூல பாடத்தை பாடபேதங்களோடு
யாழ்ப்பாணம் சாலிவாடி ஞானபிரகாஷ் சுவாமிகளுடைய இயற்றிய உரைகளோடு அதை இப்போ ஒப்பிட்டு நோக்கி வருகிறார்கள். பாண்டிச்சேரி பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட்டில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவலுடைய முழுமையான அட்டவணையை தயாரித்து கொடுத்திருக்கிறார்கள். ஓலைச்சுவலுடைய அட்டவணையை கொடுத்திருக்கிறார்கள். இது தவிர அவர்கள் மிக முக்கியமான சைவ ஆய்வு நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுல சதசத்து, சைவைசம் as revealed in the Pallava inscriptions, Saivaism as the epigraphy portrait, concept of Sakti in Saiva Siddhanta, சிவமகாபுராணம் ஒரு பார்வை, ஆகமங்களும் சைவ ஆச்சாரியர்களும், சைவ ரிலீஜியஸ் பிராக்டிசஸ் எக்ஸ்பவுண்டட் இன் தி சிவதர்மா அண்ட் தி சிவதர்மோத்தரா, சைவ வரலாற்றில் சிவஞான போதம், அப்ரோச் த ஆகமா, a survey of the contents of the 5 unpublished Shivabeda Agamas, analysis of the Swayambhuva Agamam and the Vijayagamam, development of medieval Saiva Siddhanta, contribution of Nigamajnana 1 and his disciple Nigamajnana 2, சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் வைதிக கோட்பாடுகளும் ஸ்தல புராணங்கள் கூறும் சைவ கருத்துக்கள் போன்ற ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இவர்கள் வெளியிட்ட பதிப்புகள் வடமொழி சிவஞான போதத்துக்கு சிவாக்கர யோகிகள் எழுதிய சிவஞான போத லகுடீகையை ஆங்கில மொழிபெயர்ப்போடு வெளியிட்டிருக்கிறார்கள். நிகமஞான தேசிகர் என்று வழங்கப்படும் மறைஞான தேசிகர் வடமொழி சிவஞான போதத்திற்கு இயற்றி இதுவரை அச்சில் வராத சிவஞான போத உபன்யாசம் என்னும் வடமொழி உரையை பல சுவடிகளோடு ஒப்பு நோக்கி திருந்திய பாடபேதங்களோடும் விரிவான முன்னுரையுடன் சேர்த்து பதிப்பித்திருக்கிறார்கள். சர்வாத்ம சம்பு இயற்றிய சைவ சித்தாந்த பிரகாசிகை என்னும் வடமொழியில் அமைந்த சைவ சித்தாந்த நூலை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அந்த நூலை மொழிபெயர்த்து காசியில் உள்ள ஜங்கமவாடி மடம் மூலமாக வெளியிட்டிருக்கிறார்கள். ஞானசம்பு சிவாச்சாரியார் இயற்றிய சிவபூஜா ஸ்தவம் என்னும் வடமொழி நூலை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். வருண சிவாச்சாரியார் இயற்றிய வருணபத்ததி என்னும் மிக பழமையான ஒரு நூலை பல ஏட்டுச்சுவர்களுடைய துணை கொண்டு அதற்கு நிகமஞான தேசிகர் இயற்றிய வடமொழி உரையோடு விரிவான முன்னுரையோடு பதிப்பித்திருக்கிறார்கள். சிவ அஷ்டோத்தர சத நாமஸ்தோத்திரத்தை 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சைவாச்சாரியர் நீலகண்ட தீட்சிதர் இயற்றிய வடமொழி உரையோடு தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள். சர்வஜானோத்தர ஆகமத்தினுடைய யோகபாதத்தை அகோர சிவாச்சாரியர் இயற்றிய உரையோடு சுவடுகளின் துணை கொண்டு திருந்திய பதிப்பாக, அதாவது செம்பதிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள் முதலாக. இறுதியாக ராமநாத சிவம் என்னும் சிவாச்சாரியார் 11ஆம் நூற்றாண்டில் இயற்றிய நடராஜ பத்ததி என்னும் சைவ பத்ததி நூலினுடைய முதல் பகுதியை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி மிகப்பெரிய சைவ தொண்டாற்றிய அப்பெருமகனார் இப்பொழுது நமக்கு பாரதிய தத்துவங்கள் என்ற தலைப்பிலான பாடத்தை தொடங்க இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். சுக்கரையா, நீங்க கொஞ்சம் விரைவா பேசினதுல நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் மெதுவா பேசினா தகவல்கள் கொஞ்சம் அவங்க குறிப்பிடுறது வசதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நமக்கு 10 நிமிடங்கள் தான் கால அவகாசம் என்பதால் நல்லதுங்க, நன்றிங்க ஐயா. தொடங்க ஆரம்பிக்கலாமா? ஐயா, சிறப்புங்க. ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா, சுடர்விட்டுடன் எங்கள் சோதி மாதுக்கம் நீங்கள் உருவீர், மனம் பற்றி வாழ்மின் சாதுக்கள் மிக்கீர், இதையே வந்து சார்மின்களே. திருச்சிற்றம்பலம். த்ரையி சாங்கியம் யோக பசுபதி மதம் வைஷ்ணவமிதி பிரபின்னே பிரஸ்தானே பரமிதமத பத்யமிதி ச ருச்சீனாம் வைச்சித்ரியா ருஜு குட்டில நானாபதஜுஷாம் நிருணாம் ஏகோ கம்யः த்வமசி பயசாம் அர்ணவ இவ. இந்த சொற்பொழிவுக்கு இந்த சைவ அறிவோம் என்னும் அந்த தலைப்பின் கீழ் பாரதிய தத்துவங்களை பற்றிய ஒரு மிக சுருக்கமான அறிமுக உரையை ஆற்ற வேண்டும் என்று எனக்கு பணித்த இந்த நிறுவனத்திற்கும் திரு சொக்கலிங்கம் அவர்களுக்கும் எனது நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு இந்த சொற்பொழிவை துவங்குகிறேன். பாரதிய தத்துவங்கள் என்பவை சற்று முன்னுரையில், அதாவது அறிமுக உரையில் திரு சொக்கலிங்கம் கூறியவாறு மிக விரிந்து பரந்தவை. கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வளர்ச்சி. இன்றும் அவை வளர்ந்து கொண்டிருக்கின்றன. நூல்கள் இயற்றப்பட்டு
ஒரு பக்கம் ஆய்வுகளும் நூல்கள் இயற்றப்படுதலும் பழைய நூல்கள் வெளியிடப்படுதலும் நடந்து வருகிறது. அத்தோடு மட்டுமில்லாமல் அந்த தரிசனங்கள், அந்த தத்துவங்கள் வாழ்க்கையில் பின்பற்றப்பட்டு வருகின்றன, மக்களால் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றன பல்லாயிரம் ஆண்டுகளாக. அதுதான் இந்த பாரதிய தர்சனங்களினுடைய அழியா பெருமை, என்றும் அவை நிலை பெற்றிருப்பதற்கான காரணம். இவற்றிற்கெல்லாம் மூலமாக இந்த பாரதிய தரிசனத்தின் அடிப்படையாக நூல்கள் என்று கொண்டால் வேதம் என்று அழைக்கப்படும் 4 வேதங்கள் அவை அடிப்படையாக கொள்ளப்படுகின்றன. பற்பல முனிவர்கள், ரிஷிகள் தங்களுடைய தியானத்தின் உயர்ந்த நிலையில் அவர்களுக்கு அந்த மந்திரங்கள் இறைவனால் அருளப்பட்டவை என்று அவை என்பது மரபு. நம்ம வேதங்களினுடைய தோற்றம் அது ஒரு காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டது அல்ல என்றும் இவர்களுடைய தியானத்தில், இந்த உயர்ந்த நிலையில், தியான நிலையில் அவை அருளப்பட்டவை என்றும் நமது மரபு. அந்த வேதங்கள் வேதத்திலிருந்துதான் நமது தர்சனங்களை தொடங்குவது மரபு. ஏனெனில் இவைதான் உலகத்தில் மிக பழமையான இலக்கிய இந்த ஆன்மீக நூல். ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்ட உலகியல், மக்களின் வாழ்க்கைக்கும் அனைத்தையும் கூறுபவை இந்த வேதங்கள். எனவே ஆன்மீகம்தான் அடிப்படை. எனவே அவை அந்த வேதங்களிலிருந்து, வேதங்களை அடிப்படையாக கொண்டு பல காலப்போக்கில் பல தத்துவ கோட்பாடுகள், பற்பல ஆங்கிலத்தில் சொல்வது போல் ஸ்கூல்ஸ், சிஸ்டம்ஸ், தத்துவ கோட்பாடுகளின் தோற்றங்கள் நமக்கு கிடைக்கின்றன. அவை அனைத்தும் முனிவர்களால் தோற்றுவிக்கப்பட்டவை. எனவே இந்த வேதத்தில் கூறப்படுபவை யாவை? வேதம் எப்படிப்பட்டது? வேதத்தின் பகுப்பு என்ன? இந்த சொற்பொழிவில் நான் மிக சுருக்கமாக கோடிட்டுதான் முக்கியமான கருத்துக்களை கூற இருக்கிறேன். ஏனெனில் ஒவ்வொன்றும் விரிந்து பறந்து ஆழ்ந்து சிந்திக்கத்தக்கவை ஒவ்வொரு கோட்பாட்டின் கூறுகளும். எனவே இந்த சைவம் அறிவோம் என்னும் இந்த சைவத்தை அறிந்து கொள்வது, சைவத்தின் பல பிரிவுகளை அறிந்து கொள்வது என்னும் நோக்கத்தில் அமைந்துள்ள இந்த அமைப்பின் குறிக்கோள் சைவத்தை பற்றி விளக்கமாக அறிதல். எனவே அதற்கு அடிப்படையாக அதை சார்ந்த மற்ற தத்துவங்களையும் அறிந்து கொள்ளுதல் மிக பயனுள்ளதாக அமையும் என்ற நோக்கில் இந்த சொற்பொழிவு மற்ற தர்சனங்களை பற்றியும் மற்ற தத்துவ கோட்பாடுகளை பற்றியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏனெனில் சைவத்தின் வளர்ச்சி, தத்துவ வளர்ச்சியில் ஒரு தத்துவ கோட்பாடு, ஒரு பிரிவின் நியாயம், சைவம், வேதாந்தம் என்ற ஒவ்வொரு பிரிவிலும் மற்ற தத்துவ கோட்பாடுகளின் கொள்கைகளும் மிக விரிவாக ஆய்ந்து அவை பல அந்தந்த கோட்பாடுகளுக்கு மாறுபட்டு இருப்பின் அவற்றை மறுத்தும் வந்துள்ளது. இப்படிதான் சைவ தரிசனங்கள், தத்துவ கோட்பாடுகள் நமது பாரத நாட்டில் வளர்ந்து வந்துள்ளன. எனவே சைவத்திலும் இந்த சைவத்தின் பல பிரிவுகள், அவற்றிலும் இந்த மற்ற தத்துவ கோட்பாடுகள் ஆயப்பட்டு அவை மறுக்கப்பட்டு வந்துள்ளன. எனவே மற்ற தத்துவ கோட்பாடுகளை பற்றி அறிந்து கொள்ளுதல் மிகவும் அவசியமாக அமைகிறது. எனவே அந்த அடிப்படையில் வேதத்தில் இருந்து தொடங்கி இந்த தத்துவ கோட்பாடுகளின் முக்கியமான அம்சங்களை நான் கூற இருக்கிறேன். வேதம் இந்த அறிமுக உரையில் சொக்கலிங்கம் கூறியது போல் ஆஸ்திகம், நாஸ்திகம், அதாவது வேதத்தை ஒற்றுக்கொண்டவை, வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கொண்ட கோட்பாடுகள், வேதத்தை மறுத்தவை என்று 2 பெரும் பிரிவுகள். ஆஸ்திகம் என்பது வேதத்தை அடிப்படையாக கொண்டு வேதம் பிரமாணம், வேதன் இறைவனால் அருளப்பட்டது, பரம்பொருளால் அருளப்பட்ட நூல், அது அடிப்படை என்ற ஆழ்ந்த நம்பிக்கையை உடையவை ஆஸ்திக தரிசனம் என்று அமையும். அவற்றை மறுத்தவை பௌத்தம், ஜைனம் முதலிய தரிசனங்கள். மூன்றாவதாக, மிக அழகாக அவர் கூறினார், மூன்றாவதாக அந்த ஆகமங்களை அடிப்படையாக கொண்டு வந்தவை சைவம் என்பது.
இது ஒரு விதத்தில் சைவம் ஆகமத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ந்தது என்பது சரியாக இருப்பினும் வேதமும் அதுக்கு அடிப்படை. எனவே சைவம் என்றால் ஆகமம் மட்டும்தான், வேதத்திற்கு அதன் தொடர்பு இல்லை என்று கூறுவது முற்றிலும் தவறு. வேதத்திலிருந்தே சைவம் தொடங்குகிறது. வேதத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ந்த சைவ கோட்பாடுகளும் உள்ளன. சிவாத்வைதம், ஸ்ரீகண்டருடைய சைவ விசிஷ்டாத்வைதம் முதலிய சம்பிரதாயங்கள் வேதத்தையும் ஆகமத்தையும் அடிப்படையாக கொண்டு அமைந்து வளர்ந்து வந்தவை. எனவே இந்த ஆகமம் என்ற ஒரு பிரிவு என்ற மிக பழமையான, வேதத்திற்கு இணையாக ஆகமம் என்ற நூல் தொகுதி மிக பழமையான கால தொட்டு வழங்கி வருகிறது நமது நாட்டில். எனவே வேதங்களும் ஆகமங்களும் சேர்ந்து நமது பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் ஆன்மீக வளர்ச்சியையும் பக்தி கடவுள் வழிபாடு அனைத்தையும் நமக்கு வளர்த்து வந்துள்ளன. அதற்கு அடிப்படையாக இந்த இரு நூல் தொகுதிகளும் நமக்கு விளங்குகின்றன. அதையே மனுஸ்மிருதியை உரை எழுதிய குல்லூக பட்டர் என்ற 10ஆம் நூற்றாண்டு என நினைக்கிறேன், அவருடைய உரையில் வைதிகி தாந்திரிகி என 2 நூல் தொகுதிகளை கூறுகிறார். வைதிக அது வேதம், பிராமணம், புராணம், உபனிஷத், அதன் அடிப்படையில் எழுந்த புராணங்கள். அடுத்ததாக தந்திரங்கள், ஆகமங்கள், தந்திரங்கள் என 2 பெரும் நூல் தொகுதி, நூல் பிரிவு நமக்கு இந்த நமது பாரதிய பரம்பரையில் அமைந்துள்ளன. எனவே முதலில் வேதத்தை பார்க்கும் பொழுது, சற்று முன் நான் இந்த இறை வணக்கத்தில் கூறிய த்ரயி சாங்கியம் யோகா பசுமதி பதம் வைஷ்ணவமிதி என்னும் ஸ்லோகமானது மிக பழமையான சிவ மகிம்னஸ்தவம் என்னும், அதற்கு காலம் 6-7 நூற்றாண்டு என கொள்ளலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அந்த மிக பழமையான சைவ பக்தி நூலில் இவ்வாறு அதற்கு ஆசிரியர் புஷ்பதந்தர் என்னும் ஒரு மிகப்பெரிய ஞானி இந்த நூலை, இந்த சிவஸ்தோத்திரத்தை இயற்றியதாக கூறுவர். அதில் அவர் கூறுகிறார், த்ரயி என்பது வேதங்கள் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் இதை சேர்ந்தது த்ரயி என்பது. சாங்கிய மதம், யோக மதம், அடுத்ததாக பசுபதி மதம், அதாவது சைவ மதம், சைவத்தின் அனைத்து பிரிவுகள், வைஷ்ணவம் என்னும் 5 பெரும் பிரிவுகள். இந்த 5 பெரும் பிரிவுகளிலும் தொடர்ந்த ஆரம்ப காலத்திலிருந்தே ஆராய்ச்சியாளர்களும் அறிஞர்களும் இது சிறந்தது, இது தாழ்ந்தது, இதை ஏற்றுக்கொள்ளலாம், இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை என்ற ஆராய்ச்சி நடந்து வருகிறது. ஆயினும் இது மக்களினுடைய, அறிஞர்களுடைய மக்களினுடைய அறிவு வளர்ச்சியையும் அவர்களுடைய ஒவ்வொருவருடைய தனித்துவத்தையும் இது காட்டுகிறது. எனவே எவையும் மறுக்கத்தக்கவை அல்ல. ஆயினும் இந்த அனைத்துக்கும் முடிவாக எப்படி அனைத்து நதிகளும் ஆறுகளும் கடலில் சென்று கலக்கின்றனவோ அதை போல இந்த அனைத்து தரிசனங்களும் ஓ சிவபெருமானே உன்னிடத்தில் தான் வந்து சேருகின்றன. நீதான் இவ அனைத்திற்கும் பரம்பொருள், நீதான் இவ அனைத்திற்கும் தோற்றுவாய் என்று சிவபெருமானை வழங்கும் முகமாக நமக்கு இந்த தோத்திரத்தில் கூறுகிறார். நம்ம நோக்க வேண்டியது என்னவெனில் 5 பெரும் பிரிவுகள் அந்த மிக பழமையான காலத்தில் நமக்கு இருந்து வந்துள்ளன. இந்த அனைத்து தத்துவ கோட்பாடுகளையும் இந்த 5 பெரும் பகுதிகளாக பிரிக்கலாம் என்று. ஷட் தர்சனம் என்பது 6 வகை தரிசனங்கள். தரிசனம் என்றால் தத்துவ கோட்பாடு. அந்த தத்துவங்களை ஆழ்ந்து அறிந்து ஆராய்ந்து கண்டுபிடித்தவர்கள், அது தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே இந்த 6 தரிசனம் என்பது சற்று பிற்காலத்தில் தான் அவை அவ்வாறு 6 என்னும் ஒரு பிரிவு பிற்காலத்தில் ஏற்பட்டது. அதுவே இன்றும் நிலை பெற்றுள்ளது. ஆயினும் அதற்கு இந்த அனைத்து தரிசனங்களும் இந்த 6 மட்டும்தான் தரிசனங்கள் என்பதல்ல. 6 தரிசனங்களை விடவும் அவற்றிற்கும் மேலாக அதிகமாக தத்துவ கோட்பாடுகளும் தரிசனங்களும் நமக்கு இருக்கின்றன. இவ்வாறு எனவே முதலில் த்ரயி என்று வேதத்தில் கூறப்படும் தத்துவ கோட்பாடுகள் யாவை என்று நாம் சற்று மிக சுருக்கமாக நோக்கினால், வேதம் என்னும் சொல்லுக்கு உயர்ந்த அறிவு, ஞானம், பரம் இவை என்று பொருள். வேதம் வித் என்னும் வினை முதலில் தோன்றியது வேதம். எனவே பரம்பொருளை அறிதல், உயர்ந்த அறிவு, அனைத்தையும் அறிதல்,
இவை அனைத்து கருத்துக்களையும் அடங்கியது அந்த நூல். எனவே அந்த அறிவு என்பது அந்த நூலுக்கும் பொருந்திய, பிற்காலத்தில் பொருந்தியது. எனவே வேதம் என்னும் சொல்லுக்கு ஞானம் என்பது பொருள், உயர்ந்த அறிவு. இது பரம்பொருளால் முனிவர்களுக்கு அருளப்பட்டதால் அந்த உயர்ந்த கருத்துக்கள் அடங்கிய நூலுக்கும் வேதம் என பெயர் வழங்கப்பட்டது. ஐம்புலன்களாலோ மற்றும் மனத்தினாலோ அறியப்பட முடியாத தத்துவங்களை விளக்குவதாலும் எல்லாவற்றிற்கும் மேலான நிலையையும் பேரின்பத்தையும் அடைவதற்கான வழிமுறைகளை பற்றி விளக்குவதாலும் வேதங்கள் பரம்பொருளால் மட்டுமே முனிவர்களுக்கு தியான நிலையில் அருளப்படத்தக்கவை. எனவே இப்படிப்பட்ட கருத்துக்களையும் இந்த நிலையையும் சாதாரண ஒரு மனிதன் இதை 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 அறிந்து கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட கருத்துக்களை கூறவும் முடியாது. எனவே அப்படிப்பட்ட உயர்ந்த கருத்துக்களையும் கூறுவதால் இவை பரம்பொருளாகிய அனைத்து சக்திகளும் பெற்ற சச்சிதானந்தம் என்று கூறப்படும் அந்த 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 அப்படிப்பட்ட பரம்பொருளால் மட்டுமே இந்த வேதங்கள் அருளத்தக்கவை, அருளப்படக்கூடியவை. அப்படிப்பட்ட வேதத்தை பெறுவதற்கு அந்த முனிவர்களும் அந்த உயர்ந்த தியான நிலையை அவர்கள் இருந்ததால் அவர்களுக்கு அவை விளக்கப்பட்டன. இந்த வேதம் என்ற தொகுதியில் மந்திரங்கள், மந்திர பாகம் என்று கூறுவார்கள். மந்திரங்கள் அதாவது யாப்பு. வேதத்தில் இந்த அந்த பலவிதமான யாப்புகளில் அமைந்த வேதத்திற்கே உரிய சில பல யாப்புகள் உள்ளன. அது அனுஷ்டுப், காயத்ரி, திருஷ்டுப், ஜெகதி முதலிய யாப்புகள். அந்தந்த யாப்புகளில் பரம்பொருள் பல்வகையாக விளங்கி, அதாவது அக்னி, இந்திரன், வாயு, சூரியன், இப்படிப்பட்ட நாம் காணும், நாம் அன்றாடம் அனுபவிக்கும் எப்படிப்பட்ட அந்த 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 அவற்றை தெய்வமாக, எனவே நம்மை விட நம்மை காட்டிலும் இந்த அக்னி, வாயு, இந்திரன் முதலான தெய்வங்கள் பல மடங்கு சக்தி வாய்ந்தவை. எனவே அவர்களை தெய்வமாக கருதி அந்த பரம்பொருளின் ஒரு விரிவுதான் இந்த தெய்வங்கள். எனவே அந்தந்த தெய்வங்களின் மீது அவர்களை தோத்திரம் செய்து அவதாக அமைந்தவை பற்பல மந்திரங்கள், பற்பல யாப்புகளில் அமைந்தவை. இவை வேதத்தினுடைய மந்திர பாகம். அடுத்ததாக வேதத்தினுடைய இந்த மந்திரங்களை பாகத்திற்கு அடுத்ததாக கண்டபடி பிராமணம் என்று ஒரு அமைந்தவை. அவை உரைநடையில் அமைந்தவை. பிராமணம் என்ற சொல்லுக்கு விரிக்கப்பட்டவை. வேதத்தினுடைய அந்த மந்திரங்களை எவ்வாறு அதை அந்த நிலையில் அதை ஓதி பலவிதமான யாக யஜ்ஞங்களை செய்து அவற்றின் மூலம் உலகியல் இன்பங்களையும் இறுதியில் ஸ்வர்க்கம் முதலிய பரநிலையையும் அடைவதற்கு இந்த மந்திரங்களை ஓதி எவ்வாறு பற்பல யாகங்களை செய்து அடைவதல் என்பதை பற்றி விளக்குவன பிராமணம் என்னும் உரைநடையில் அமைந்தவை. ஒவ்வொரு வேதத்திற்கும் பிராமணங்கள் உள்ளன. முக்கியமான யாகங்கள் பல யாகங்கள் உள்ளன. அவற்றை நாம் நாம் மிகவும் அறிந்தவை ராஜசூய யாகம், அஸ்வமேத யாகம், அக்னிஷ்டோமம் முதலிய பல யாகங்களை பற்றி அதுக்கு செய்முறை விளக்கங்களையும் அதற்கான மந்திரங்களையும் இந்த மந்திர பாகத்திலிருந்து எடுத்து விளக்குபவை பிராமணங்கள். இதே பிராமணங்களினுடைய ஒரு பகுதி ஆரண்யகம் என்பவை. இந்த ஆரண்யகம் என்பவை அந்த நாம் இந்த வேதங்களுக்கு உரை எழுதிய ஆசிரியர்களின் கருத்துப்படி இவை அந்த மிக பழமையான காலத்தில் காட்டில் இவை இந்த ஆரண்யம் என்னும் பகுதி ஓதப்பட்டு வந்தது. ஆரண்யம் என்றால் காடு. எனவே காடுகளில் வசித்த, அதாவது உலகியல் இன்பங்களை அனுபவித்து பிறகு வைராக்கியம் சற்று ஏற்பட்டு காடுகளில் சென்று அமர்ந்து தியான நிலையில் இருந்து இந்த இந்த ஆரண்யங்களை ஓதி அவர்கள் அந்த ஓதினர் என்பது இவர்களுடைய கூற்று என்பது மரபு. அந்த ஆரண்யங்களில் யாகங்களினுடைய செய்முறை விளக்கங்கள் இல்லை. அவை பிராமணங்களில் தான் உள்ளன. ஆகமங்களில் இந்த யாகங்களினுடைய அடிப்படை கருத்து, அதனுடைய தத்துவ விளக்கம், அவையும் இந்த உலக இயல், அப்பொழுதுதான் உலகத்தினுடைய இந்த அனைத்து உலகத்திற்கும் அடிப்படையாக திகழும் பரம்பொருள் யாது, இந்த ஆத்மா, இந்த ஜீவன், இந்த ஆத்மாவினுடைய நிலை என்ன, இதனுடைய உண்மையான
உண்மையான நிலை என்ன, இந்த 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 உலகத்தில் இந்த உலக இயல் உலக வாழ்விற்கு பிறகு அமையும் அந்த பரநிலை, மோட்சம், இந்த மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த சம்சார சாகரத்தில் இருந்து விட்டு மோட்ச நிலையை எப்படி அடையலாம் முதலை பற்றிய ஆரம்ப நிலை கருத்துக்கள் இந்த ஆரண்யகங்களில் காணப்படுகின்றன. அந்த ஆரண்யகங்களின் உடைய இறுதி பகுதிதான் உபனிஷத் என்பது. அங்கு உபனிஷத்து என்னும் சொல்லுக்கு சீடன் குருவினுடைய அருகில் சென்று அமர்ந்து இந்த பரம்பொருள் உலகத்தின் தோற்றுவாய், இந்த ஆத்மாவின் நிலை, ஆத்மாவினுடைய குணம், இந்த ஆத்மாவினுடைய உண்மையான நிலை, மோட்சத்தை அடைதல் எப்படி, பரம்பொருளை பற்றிய விளக்கங்கள் ஆகியவற்றை பற்றிய பலவிதமான ஐயங்களை சந்தேகங்களை ஆச்சாரியராகிய முனிவர்களிடம் கேட்டு அதற்கு அந்த ஆசிரியர்களாகிய முனிவர்கள் அவர்களுடைய அதற்கு விளக்கங்களை அளித்ததுதான் உபனிஷத்துக்கள் என்று பெருவாரியாக அமைந்துள்ளன. எனவே உபனிஷத்துக்களில் தான் நாம் மிகுதியாக இந்த அடிப்படை கருத்துக்கள் தத்துவங்களினுடைய விளக்கம், தத்துவங்களுடைய ஆய்வு மிகவும் சீரிய முறையில் நமக்கு இந்த உபனிஷத்துக்களில் நமக்கு கிடைக்கின்றன. இவை வேதத்தினுடைய இறுதி பகுதியாக அமைந்ததால் வேதாந்தம் எனப்படுகின்றன. எனவே வேதாந்தம் என்றால் உபனிஷத்துக்கள் வேதத்தினுடைய இறுதி, வேதத்தலை, வேதத்தின் இறுதி என்று கூறுவர். இந்த உபனிஷத்துக்கள் பல உள்ளன. 32 என்று ஒரு கணக்கு உள்ளது, 108 என்று. அவற்றினுடைய வளர்ச்சி பல்வகைப்பட்டது. முக்கியமாக ஈசாவாஸ்யம், கட்டோபனிஷத், சாந்தோக்கியோபனிஷத், பிருகதாரண்யகோபனிஷத், முண்டகோபனிஷத் முதலிய சில உபனிஷத்துக்களில் இப்படிப்பட்ட கருத்துக்கள் மிக விரிவாக ஆய்ந்து அடிப்படை கருத்துக்கள், இந்த உலகத்தினுடைய அடிப்படை கருத்துக்கள், பரம்பொருளின் நிலை, பிரம்மா என்று அழைக்கப்படும் இந்த பரம்பொருள் அவற்றின் பற்றிய நிலை ஆகியவை மிக விரிவாக அலசி ஆராயப்பட்டு வருகிறது. இதுதான் இந்த உபனிஷத்துக்களினுடைய முக்கியமான சாரம், அடிப்படை கருத்துக்கள். இது வேதம். எனவே இந்த வேதத்தினுடைய பிரிவுகள், அதில் வேதாந்தம் எனப்படும் உபனிஷத்துக்கள், அதில் அதன் தத்துவங்களினுடைய தோற்றம் ஆகியவை இவற்றை பற்றிய முக்கிய நிலை கருத்து. அடுத்து ஷட் தர்சனம் என்று தோன்றும் என்று கூறப்படும் 6 தர்சனங்கள், 6 தத்துவ இயல். நானே முன்பு கூறியது போல் 6 என்பது மட்டும் அங்க அல்ல, 6க்கும் மேற்பட்ட தர்சனங்கள் உள்ளன. எனவே 6 என்று கூறுவது மரபாக இருப்பதால் அந்த 6 தர்சனங்கள் பற்றிய மிக சுருக்கமாக நாம் எடுத்து காணலாம். இந்த தர்சனங்கள் தர்சனங்கள் 6 எவை? சாங்கிய தர்சனம், யோக தர்சனம், நியாயம், வைசேஷிகம், பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை எனப்படும் வேதாந்தம். எனவே சாங்கிய தர்சனம் என்னும் தர்சனம் மிக பழமையாக கருதப்படுகிறது. இதை தோற்றுவித்தவர், தர்சனத்தை தொடங்கி வைத்தவர் கபிலர் என்னும் முனிவர், கபில ரிஷி. இந்த ஒவ்வொரு தர்சனமும் சாங்கியம், நியாயம், வைசேஷிகம், மீமாம்சை, அதாவது பூர்வ மீமாம்சை, அனைத்து தர்சனங்களினுடைய தோற்றுவிப்பாளர்களும், அனைத்து தர்சனங்களை தோற்றுவித்த முனிவர்களும் வேதத்தில் அவர்களுடைய பெயர்கள் காணப்படுகின்றன. அவர்கள் அந்த வேதத்திலும் அவர்களுடைய பற்றிய அவர்களுக்கு பரம்பொருள் அருளிய மந்திரங்கள் அவர்கள் பெயரில் நமக்கு கிடைக்கின்றன. எனவே இந்த முனிவர்கள் வேதத்தினுடைய பல மந்திரங்களையும் அவர்கள் கண்டறிந்து பிறகு இந்த தர்சனங்களையும் நமக்கு ஆக்கி தந்துள்ளார்கள் என்று நாம் அறிய முடிகிறது. இந்த முக்கியமான இந்த 6 தர்சனங்களினுடைய அடிப்படை கருத்துக்கள் என்ன என்று நாம் ஆராய்ந்தால், அதாவது பாரத நாட்டு அனைத்து தத்துவ கோட்பாடுகளுக்கும் மிக அடிப்படை கருத்துக்கள், இந்த உலகத்தின் தோற்றுவித்தது யார், இந்த உலகத்தின் தோற்றுவாய் என்ன, இந்த உலகத்திற்கு பரம்பொருள் என்று ஒன்று உண்டா, இந்த ஜீவாத்மா, இந்த தனிப்பட்ட இந்த ஆத்மா என்பது மனிதன் ஆத்மா, இதனுடைய நிலை என்ன,
இது உடல், மனம், இந்திரியங்கள் இவற்றை கடந்து ஆத்மா என்னும் அறிவுடை பொருள் ஒன்று உள்ளதா? அதனுடைய நிலை என்ன? அந்த ஆத்மாவுக்கும் அந்த பரம்பொருளுக்கும் உள்ள தொடர்பு, ஆத்மாவின் பரம்பொருளும் ஒன்றா, வேறுபட்டவையா? இந்த உலகம் நிலை பெற்றதா? எங்கிருந்து தோன்றுகிறது? முடிவில் எங்கு சென்று அடைகிறது? எங்கு ஒடுங்குகிறது? இப்படிப்பட்ட அடிப்படை கருத்துக்கள் தான் இந்த அனைத்து தர்சனங்களிலும் விளக்கப்படுகிறது. எனினும் இந்த நியாயம், சாங்கியம், நியாயம், வைசேஷிகம் முதலிய தரிசனங்கள் இப்படிப்பட்ட இந்த ஆன்மீக அந்த அடிப்படை கருத்துக்களை சற்று குறைத்தும் உலக இயலில் எவ்வாறு மனிதன் அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் எவ்வாறு அறிந்து கொள்கிறான், அவனுடைய அறிவுக்கு கருவியாக இருக்கும் இந்திரியங்கள் எதை கண்டு அவன் அறிகிறான், அறிவு விளக்கம் எப்படி ஏற்படுகிறது, கண்ணால் கண்டு காதால் கேட்டு முதலிய பிரத்யக்ஷம் என்ன அந்த அறிவின் அதை தாண்டி வேற ஏதும் ஒரு அறிவு நிலை உள்ளதா, அறிந்து கொள்வதற்கான ஒரு கருவி உள்ளதா? அது அது அனுமானம் என்கிறார்கள். இதையும் தாண்டி கண்ணுக்கு புலப்படாத, அதாவது இந்திரியங்களுக்கு புலப்படாத, அனுமானத்தினாலும் அறியப்பட முடியாத பல கருத்துக்கள், அதாவது இந்த முன்பே கூறியவாறு பரம்பொருள், இறைவன், உலகத்தின் தோற்றம், இந்த உலகத்தினுடைய கூறுகள், இவற்றை அறிந்து கொள்வதற்கு வேதத்தின் மூலமாக நாம் அறிகிறோம். எனவே வேதங்கள் இவற்றை ஒரு கோடிட்டு சுருக்கமாக பல்வகையாக விளக்குகிறது. எனவே அது சப்தம், அதாவது வேதம். சப்தம் என்றால் பரம்பொருளாகிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மையே செய்யும் பரம்பொருள், அவர் அருளியவை வேதங்கள் என்பது. எனவே அந்த வேதங்கள் மூன்றாவதாக பிரமாணமாக வேதங்களின் மூலமாக அவன் அறிந்து கொள்கிறான். எனவே பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் அல்லது இந்த வேதங்கள் இவை இந்த வேதங்களில் சப்தம் என்னும் இந்த பிரமாண சாஸ்திரத்தில் வேதம், ஆகமம் இரண்டும் அடங்கும். இவ்வாறு இந்த மூன்று முக்கியமான அறிவு கருவிகளின் மூலமாக மனிதனுடைய அறிவு விளக்கம் ஏற்படுகிறது என்று நியாய தர்சனத்தில் முக்கியமாக விளக்கப்படுகிறது. இதே கருத்தையே வைசேஷிகமும் அவ்வாறு கூறுகிறது. சற்று விரிவாக கொஞ்சம் விரிவாக இந்த நியாய தர்சனத்தை பற்றியும் வைசேஷிகத்தை பற்றியும் இன்னும் சிறிது நேரத்தில் நாம் கூறுகிறேன். எனவே அடிப்படை கருத்துக்களை முதலில் நான் கூறிவிட்டு அவற்றினுடைய சில சிறப்பு கருத்துக்களை நாம் காண்போம். இந்த முதலில் சாங்கியத்தை எடுத்துக்கொள்வோம். சாங்கிய தரிசனம் கபிலரால் அருளப்பட்டது என்று தோற்றுவிக்கப்பட்டது. கபிலரை தவிர பஞ்சசிகாச்சாரியர் முதலிய பல முனிவர்களும் அவர்களுடைய பெயர்களும் நாம் காண்கிறோம். அவர்கள் இயற்றிய நூல்கள் பெரும்பாலும் நமக்கு கிடைக்கவில்லை. எனவே ஈஸ்வர கிருஷ்ணர் என்று மிக பழமையான சாங்கிய ஆச்சாரியர் இயற்றிய சாங்கிய காரிகா, அதாவது காரிகா எனில் ஸ்லோகங்கள், யாப்பில் அமைந்த நூல் அது. அந்த சாங்கிய காரிகா என்னும் மிக பழமையான நூல் தான் இன்று சாங்கிய தரிசனத்தின் பழமையான நூலாக கொள்ளப்படுகிறது. அதில் தான் சாங்கிய தரிசனத்தினுடைய விளக்கங்கள் நமக்கு கிடைக்கின்றன. சாங்கியம் என்ற சொல்லுக்கு சங்கியா என்னும் வடமொழி சொல்லிலிருந்து தோன்றியது. சங்கியா என்றால் எண்ணிக்கை, எண்ணுதல். அதாவது தத்துவங்களை, இந்த உலகத்தினுடைய தோற்றம், இந்த உலகத்தை எவ்வாறு தோன்றியது, இதன் தத்துவங்களை முதலில் எண்ணிக்கையாக எண்ணி இவைதான் தத்துவங்கள், 25 தத்துவங்கள், 26 தத்துவமாக புருஷன். எனவே தத்துவங்களை எண்ணிக்கையில் அமைத்து கொடுத்தது நமது சாங்கிய தரிசனம். எனவே இதுதான் மிக பழமையான தரிசனம். எனவே இது சாங்கியம் என கொள்ளப்படுகிறது. இது சாங்கிய தரிசனத்தில் முக்கியமான 2 அடிப்படையாக புருஷன், பிரகிருதி. புருஷன் என்பது இந்த ஜீவாத்மா, அறிவுடை பொருள். பிரகிருதி என்பது ஜடம். இந்த அனைத்து நாம் காணும் உலகத்தினுடைய தோற்றம், அதாவது ஸ்தூலமாக நாம் காணும் இந்த உலகமானது பிரகிருதி என்னும் சூக்ஷ்ம தத்துவ கூறின்
அதிலிருந்து தோன்றியது. அது மட்டுமின்றி இந்த உலகம் மட்டுமின்றி மனிதனுடைய உடல், இந்திரியங்கள், 5 இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் என இந்த 25 தத்துவங்கள், அப்புறம் நான் என்னும் இந்த அகங்காரம், மனது, சித்தம் முதலியவை, அறிவு, புத்தி, இப்படி அனைத்தும் இந்த பிரகிருதி என்னும் அடிப்படை கூற்றிலிருந்து தோன்றியவை என்பது சாங்கியத்தினுடைய கருத்து. பெரும்பாலும் இதே கருத்து அனைத்து தர்சனங்களிலும் நாம் காண்கிறோம். எல்லாரும் அனைத்து மற்ற தர்சனங்களிலும் இதே கருத்தை உடன்படுகின்றனர். எனவே புருஷனும் பிரகிருதியும் எப்பொழுதும் சேர்ந்து, புருஷன் என்பது இந்த ஜீவாத்மாவான அறிவுடை பொருளானது இந்த ஜட பொருளாகிய பிரகிருதியுடன் சேர்ந்து தானும் இந்த உடல், இந்திரியங்கள், இந்த உலகம் இவற்றை தனக்கு உரியவையாக இந்த பொருடன் உணர்ந்து நினைத்து அதனால் அவன் துன்பம் கூறுகிறான். சிறிது நேரங்களில் சில சிற்றின்பங்கள் அவன் அடைகின்றான். எனவே இப்படிப்பட்ட சிற்றின்பம் மற்றும் துக்கம், துன்பத்திலிருந்தும் விடுபடுவதற்கு புருஷன் என்னும் அந்த ஆத்மாவானவர் எனக்கும் இந்த பிரகிருதிக்கும் தொடர்பு கிடையாது, பிரகிருதி என்பது வேறு என்று முற்றிலும் அறிந்து உணர்ந்தால் அவன் தன்னுடைய உண்மையான எந்த விதமான பிரகிருதியினுடைய தொடர்பு இன்றி தனியாக இருக்கும் நிலையை அடைதல் கேவலம் கைவல்யம் என்று கூறுதல். அந்த நிலையை அடைந்தால் அதுதான் ஆனந்தம், அதுதான் மோட்சம் என்று இவர்களுடைய முக்கிய கருத்து, சாங்கிய தர்சனத்துடைய முக்கிய கருத்து. அடுத்து நியாய தர்சனம். நியாய தர்சனம் என்பது நான் முன்பு கூறியது போல் பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்னும் வேதம், பிரமாணம், அதாவது இறைவனால் அருளப்பட்ட நூல்கள், இவையும் நமக்கு இவற்றின் மூலமாக நாம் உணர்கிறோம். இந்த பிரத்யக்ஷம், அனுமானம் முதலியவற்றால் நாம் இந்த உலக இயலில் நமது அறிவு ஏற்படுகிறது. பரம்பொருளை பற்றியும் மோட்சம் முதலியவற்றை பற்றியும் அறிந்து கொள்வதற்கு வேதம், ஆகமம் முதலிய நூல் அடிப்படை இறைவனால் அருளப்பட்ட நூல்களே நமக்கு பிரமாணம். அதன் வாயிலாக மட்டுமே தான் அறிய முடியும் என்பது இவர்களுடைய கருத்து. இப்பொழுது இந்த பிரத்யக்ஷம் என்னும் இந்த இந்திரியங்களின் மூலமாக இந்திரியங்கள் எவ்வாறு நமக்கு அறிவு நிகழ்கிறது என்பதை பற்றி அவர்கள் மிக விரிவாக விளக்குகிறார்கள். இந்த நியாய தர்சனத்தில் பிரத்யக்ஷத்தை பற்றிய விரிவான விளக்கம். அடுத்து அனுமானம், அதாவது உதாரணத்திற்கு எங்கோ ஒரு தூரத்தில் புகையை நாம் காண்கிறோம். புகை இருப்பதால் அங்கு நெருப்பு இருக்கிறது என்று அனுமானித்தல். நாம் நேரடியாக நெருப்பை நாம் காணவில்லை, புகையை மட்டும்தான் காண்கிறோம். ஆனால் புகைக்கும் நெருப்புக்கும் உள்ள தொடர்பை நாம் ஏற்கனவே அறிந்திருப்பதால் நெருப்பு இருந்தால்தான் புகையும், அங்கு புகை இருந்தால் நிச்சயம் அங்கு நெருப்பு இருக்கும் என்ற அந்த தொடர்பை கொண்டு அங்கு நெருப்பு இருப்பதை நாம் அறிகிறோம். கண்ணாலும் காணாவிட்டாலும் இதை இப்படிப்பட்ட தொடர்பினால் நாம் அறிகிறோம். இது அனுமானம். இதே போல அனுமானத்தை எப்படி பல்வகையான அனுமானங்கள், உலக இயலில் எப்படி அந்த அனுமானத்தினுடைய பிரிவுகள், அதனுடைய எப்படி அதை நாம் பயன்படுத்துகிறோம், அனுமானத்தின் விரிவுகள், அந்த பல சமயங்களில் அந்த அனுமானத்தில் பல தவறுகள் ஏற்படும். அவை இவற்றை பற்றி மிக விரிவாக ஆராய்வது இந்த அடுத்த பகுதி. அடுத்தது வேதத்தை பற்றி, சப்த பிரமாணம், அதாவது இதுக்கு அவர்கள் சப்த பிரமாணம் அவர்களுடைய கொள்கைப்படி, நையாயிகருடைய கொள்கைப்படி இந்த வேதம் என்பது ஈஸ்வரனால், சிவபெருமானால் அருளப்பட்டது என்பது அவர்களுடைய கருத்து, திடமான கருத்து நையாயிகர்கள். எனவே இதை நாம் இப்படிப்பட்ட நையாயிகர்கள் இவ்வாறு நமக்கு வேதத்தை, சிவபெருமான் தான் வேதத்தை அருளியவர் என்று கொண்டதை மற்ற தர்சனங்களில், அதாவது ஜைனம், பௌத்தம் முதலிய தர்சனங்கள், தத்துவ கோட்பாடுகள் இந்த நியாயம், சாங்கியம் முதலிய கருத்துக்களை ஆய்ந்து அவற்றை மறுக்கின்றன. அப்பொழுது தங்களுடைய கருத்துக்களை நிலைநாட்டுகின்றன. அப்படி ஜைன தர்சனம், ஜைனத்தினுடைய மத கோட்பாடுகளை விளக்க எழுந்த ஜைன ஆச்சாரியர் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்
ஹரிபத்ர சூரி என்னும் மிக பழமையான ஜைன ஆச்சாரியர். அவர் ஷட் தர்ஷன சமுச்சயம், 6 தர்சனங்களினுடைய தொகுதி, 6 தர்சனங்களை பற்றி முக்கியமான ஆய்வு, அவற்றை பற்றி விளக்குகிறார். அவற்றில் முக்கியமான தர்சனமாக இந்த அவருடைய அந்த சத்தர்ஷன சமுச்சயம் என்னும் நூலில் அவர் 6 தர்சனங்கள், அவை முக்கியமாக ஜைனம், பௌத்தம், நியாயம், சாங்கியம், சாங்கியம், ஜைனம், வைசேஷிகம், அடுத்ததாக பூர்வ மீமாம்சை என்று 6 தர்சனங்களை பற்றியே கூறுகிறார். அதில் ஒவ்வொரு தர்சனத்தை பற்றியும் மிக சுருக்கமாக முக்கிய கருத்துக்களை விளக்குகிறார். அதில் நியாய தரிசனத்தை பற்றி அவர் கூறும் பொழுது, நையாயிகர்கள் இப்படிப்பட்ட கருத்துக்களை உடையவர் என்று முதல் ஸ்லோகத்திலேயே கூறுவதாவது என்னவெனில், சிருஷ்டி, இந்த உலகத்தை தோற்றுவித்து அவற்றை காத்து அதை தன்னுள் இறுதியில் அடக்கிக் கொள்ளுபவர் பரம்பொருளாகிய சிவபெருமான் என்று நையாயிகர்கள் கருதுகிறார்கள் என்று அவர் கூறுகிறார். அக்ஷபாதமதே தேவக சிருஷ்டி சம்ஹாரகிருத் சிவஹா. அவர் அந்த அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய முக்கிய குணங்கள் யாவை எனில், விபு, எங்கும் பறந்து விரிந்தவர், என்றும் அழியாதவர், அனைத்தும் முற்றியும் உணர்ந்தவர், அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவர் புகலிடமாக திகழ்பவர். இவை சிவபெருமானாகிய பரம்பொருளின் அடிப்படை கொள்கை என்று நையாயிகர்கள் கூறுகிறார்கள். நையாயிகர்களுடைய கருத்து என்று ஜைன ஆச்சாரியர் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஹரிபத்ர சூரியின் கூற்று. எனவே நையாயிகர்கள் இப்படிப்பட்டவர் என்று. அடுத்து இவை நையாயிக மதத்தினுடைய முக்கியமான சுருக்கமான கருத்து. சாங்கியம், நியாயம். அடுத்ததாக வைசேஷிகம். வைசேஷிகத்தினுடைய முக்கியமான கொள்கை என்னவெனில், அவர்கள் இந்த உலகத்தினுடைய அடிப்படை கூறு என்னவெனில் அணு. எனவே அணு என்னும் அந்த கருத்து, இந்த அணு என்பது மிகச்சிறிய, கண்ணிற்கு புறப்படாத இப்படிப்பட்ட அதுதான் அணு என்று பெயர். எனவே அணுவை பற்றிய அறிவு மிக பழமையான காலத்தில் நமக்கு உணர்த்தியவர்கள் இந்த வைசேஷிகர்கள் என்று கருதப்படுகிறார்கள். எனவே அவர்கள்தான் இந்த ஒரு அணு, 2 அணுக்கள் சேர்ந்து திவ்யணுக்கம், 2 அணு கூட்டம் ஏற்படுகிறது. 2 அணுக்கள் சேர்ந்து 2 அணுக்கள் சேர்ந்து திரியணுக்கம். இவ்வாறாக அணுக்களினுடைய சேர்க்கை சேர்ந்துதான் இந்த உலகம் தோற்றுவிக்கப்படுகிறது என்பது முக்கியமான வைசேஷிகர்களுடைய கருத்து. அவர்களுடைய இந்த அனைத்து உலகத்தையும் 7 பதார்த்தங்கள், 7 வகையாக பிரிக்கிறார்கள். எனவே சப்த பதார்த்தி என்றும் வைசேஷிக தரிசனத்திற்கு மற்றொரு பெயர். 7 பதார்த்த அடிப்படை கூறுகள் இந்த உலகத்தில். அவை திரவியம், அடுத்தது குணம், செயல், அடுத்தது பலவிதமான திரவியங்கள், பலவிதமான பொருள்களினுடைய பொதுத்தன்மை, சாமானியம் என்று கூறுவார்கள். அதாவது பசு, மனிதன், மரம், என்ன ஒரு எடுத்துக்கொண்டால் அவற்றுக்கு என்ற பொது குணங்கள் உள்ளன. எனவே அவை சாமானியம் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்ததாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு குணம் உள்ளது, அதுதான் விசேஷம். அடுத்ததாக சமவாயம், அதனுடைய ஒவ்வொன்றின் திரவியத்தினுடைய அடிப்படை குணங்கள், அதிலிருந்து பிரிக்க முடியாத குணங்கள். அடுத்ததாக அபாவம், அதாவது ஒரு பொருள், ஒரு திரவியம் இல்லாதிருத்தல். இவை என்று 7 வகையாக இந்த உலகத்தை பிரிக்கிறார்கள். இது அவருடைய வைசேஷிக தரிசனத்துடைய முக்கியமான குறிப்பு. மற்றபடி கர்மா, இந்த அனைத்து தரிசனங்களும், சாங்கியம், நியாயம், வைசேஷிகம் முதலிய அனைத்து வேதாந்தம் முதலிய அனைத்து தரிசனங்களும் கர்மா என்னும் அந்த அடிப்படை கொள்கையில் அவை அனைத்தும் உடன்படுகின்றன. இது மட்டுமன்றி பௌத்த தரிசனம், ஜைன தரிசனம் கூட கர்மா என்னும் கொள்கையை அவை கொண்டுள்ளன.
எனவே கர்மா என்பது இந்த பாரதிய தர்சனங்கள் அனைத்திற்கும் பொது. சாருவாகம் தவிர மற்ற அனைத்து தர்சனங்களும் இந்த கர்மா என்னும் கொள்கையை ஒற்றுக்கொள்கின்றன. அடுத்ததாக நேரம் சென்றுவிட்டது. சாங்கியம், யோகம், சாங்கியம், நியாயம், வைசேஷிகம், யோக தர்சனம். பதஞ்சலி முனிவர் தோற்றுவித்து இந்த யோக தர்சனம். யோக தர்சனத்திற்கு என்று தனிப்பட்ட தத்துவ கோட்பாடுகள் அனைத்தும் சாங்கிய தர்சனத்திலிருந்தே அவை அமைந்துள்ளன. யோக தர்சனத்தினுடைய முக்கிய அடிப்படை சிறப்பு அம்சம் என்னவெனில் மனத்தை கட்டுப்படுத்துதல். மனத்தினுடைய பல்வேறு பரிணாமங்கள், வளர்ச்சிகள், அதனுடைய விருத்தி நிலைகளை ஆய்ந்து அவற்றை ஒடுக்கி மனத்தை ஒருமுகப்படுத்துதல். எனவே அதுதான் இறுதியில் தியானம். இதுதான் யோகத்தினுடைய இது. எனவே அதை ஆங்கிலத்தில் பிராக்டிக்கல் என்று கூறுவார்கள். சாங்கிய தர்சனத்தினுடைய பிராக்டிக்கல் இது. எனவே அதுதான் யோக தர்சனத்தினுடைய முக்கியமான கோட்பாடு. அடுத்து பூர்வ மீமாம்சை. இந்த பூர்வ மீமாம்சை என்பது வேதத்தினுடைய முக்கியமாக பிராமண பாகம். நான் முன்பே கூறியது போல் யாகங்களையும் யஜ்ஞங்களையும் விளக்கும் இந்த பிராமண பாகங்களில் வாக்கியங்களை பற்றி ஆய்தல். ஏனெனில் இவை கர்ம காண்டம். எனவே பலவிதமான யாகங்களே செய்வதால் ஒவ்வொரு யாகத்திலும் பல்வகைப்பட்ட கர்மங்கள். கர்மா என்னவெனில் செயல்கள், ஆகுதிகள், மந்திரங்கள், அதற்கான திரவியங்கள். இன்ன மந்திரத்தை கூறி இன்ன திரவியத்தை இந்த தேவதைக்கு நாம் ஆகுதி செய்ய வேண்டும், இதற்கு இன்ன பயன். இவ்வாறு பலவிதமான யாகங்கள் பிராமண பாகத்தில் கூறப்பட்டுள்ளன. எனவே அந்த வாக்கியங்களை பற்றி ஆய்ந்து இந்த வாக்கியத்திற்கு இதுதான் அர்த்தம், ஒன்றுக்கொன்று முரண்பட்ட கருத்துக்களை கொண்ட வாக்கியங்கள் இருப்பின் அவற்றினுடைய கருத்து யாவை, எவ்வாறு இந்த வாக்கியங்களை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் என்று விளக்குவது முக்கியமான அடிப்படையாக பூர்வ மீமாம்சையினுடைய தர்சனத்தினுடைய அடிப்படை கருத்து. இவைதான் பெரும்பகுதி தர்சனத்தில் அமைந்துள்ளது. மற்றும் பல கருத்துக்கள் உள்ளன. எனவே இதுதான் முக்கிய அம்சம். எனவே நேரம் இல்லாததால் வேகமாக. அடுத்ததாக வேதாந்தம் என்னும் உத்தர மீமாம்சை. மீமாம்சை என்னும் சொல்லுக்கு ஆராய்ச்சி என்று பெயர். வேதத்தினுடைய பூர்வ, அதாவது கர்மகாண்டம், கர்மா என்று கர்மா என்னும் சொல்லுக்கு இங்கு யாகங்கள், செயல்கள், யாகங்களை பற்றி ஆராய்தல் பூர்வ மீமாம்சை. உத்தர மீமாம்சை என்பது வேதத்தினுடைய இறுதி பகுதியாகிய உபநிஷதங்களில் கூறப்பட்டுள்ள பிரம்மா, ஆத்மா, இந்த உலகத்தினுடைய அடிப்படை தோற்றவாய் பற்றிய ஆய்வு. இறுதியாக மோட்சம், இந்த உலக துன்பங்கத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தை இவ்வாறு இந்த ஆன்மா அடைதல், இவற்றை பற்றி ஆய்வது உத்தர மீமாம்சை என்னும் அந்த வேதாந்தினுடைய சிறப்பு அம்சம். இதுதான் இவை இந்த 6 தர்சனங்களினுடைய அடிப்படை கருத்துக்கள். இதாக நாம் இவ்வாறு இது வேதம், வேதத்தின் இந்த 6 தர்சனங்களை நாம் கண்டோம். அடுத்ததாக இத்துடன் நமது பாரதிய கலாச்சாரத்தில் இவை மட்டும்தான் நூல்கள் என்பன அல்ல. அடுத்ததாக மிக பெரும் தொகுதியாக அமைந்தவை புராணங்கள். இந்த புராணங்கள் சம்பிரதாயப்படி வியாசர் என்பவரால் புராணங்கள் எழுதப்பட்டன. சூதர் என்னும் அவருடைய சீடருக்கு அருளப்பட்டு சூத முனிவர் பற்பல முனிவர்களுக்கு நைமிஷாரண்யம் என்னும் மிக புனிதமான காட்டில் பல முனிவர்கள் சேர்ந்து இருந்து அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இந்த தான் வியாச முனிவரிடம் கேட்ட புராணங்களை அவர்களுக்கு கூறியதாக அமைந்துள்ளன. எனவே புராணங்கள் வேதத்தினுடைய அடிப்படை கருத்துக்கள், வேதத்தில் கூறப்பட்டுள்ள இந்த கர்ம யாக யஜ்ஞங்கள் மற்றும் மனிதனுடைய இந்த உலகியத்தில் அவன் எவ்வாறு அவன் நடந்து கொள்ள வேண்டும், அவனுடைய கட்டுப்பாடுகள், குடும்பம் முதலியவற்றை பற்றியும், பக்தி, இறைவனிடத்தில் பக்தி செலுத்துதல். அடுத்ததாக பல்பல புண்ணிய கஷேத்திரங்கள், நதிகள், அங்கு சென்று நீராடி அங்கு இறைவனை பூஜித்து அடைய வேண்டியவற்றை, இவற்றை பற்றி விளக்குவன புராணங்கள். இவை புராணங்களின் மிக அடிப்படை கருத்துக்கள். மிக பல மற்றும் பல கருத்துக்கள் இதில் அடங்கியுள்ளன. மற்றொரு சமயம் வாய்ப்பின் இவற்றை பற்றி நாம் விரிவாக காணலாம். புராணங்கள் சம்பிரதாயப்படி 18 என்று கொள்ளப்பட்டவை. 18 புராணங்கள். அவற்றில் அவற்றின் பெயரை மற்றும் சொல்லி கூறிவிட்டு மேற்கொண்டு செல்வோம்.
மொத்தம் 18 புராணங்கள், மகா புராணங்கள், அவ்வாறே உப புராணங்கள் என்று 18 உள்ளன. இவற்றை தவிரவும் மேலும் புராணங்கள் உள்ளன. மத்ய புராணம், மார்க்கண்டேய புராணம், பவிஷ்ய புராணம், பாகவத புராணம், பிரம்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், வாமன புராணம், வாயு புராணம், விஷ்ணு புராணம், வராக புராணம், அக்னி புராணம், நாரத புராணம், பத்ம புராணம், லிங்க புராணம், கருட புராணம், கூர்ம புராணம், ஸ்கந்த புராணம் என 18 புராணங்கள் உள்ளன. ஸ்கந்த புராணத்தின் கூற்றுப்படி இந்த 18 மகா புராணங்களில் 10 புராணங்கள், 12 புராணங்கள் சைவ புராணங்கள், சிவபெருமானுடைய மகிமையை எடுத்து கூறுகின்றன என்பது கருத்து. இந்த சைவ புராணங்கள் என்று கூறப்படுபவை சிவமகா புராணம், பவிஷ்ய புராணம், மார்க்கண்டேய புராணம், லிங்க புராணம், வராக புராணம், ஸ்கந்த புராணம், மத்ய புராணம், கூர்ம புராணம், வாமன புராணம், பிரம்மாண்ட புராணம். இவை பெரும்பகுதி இந்த சிவபெருமானுடைய பலவிதமான மகிமைகளையும் அவருடைய லீலைகளை பற்றி விளக்கி சிவபெருமான் பரம்பொருள் என்பதை பற்றி ஆய்கின்றன, நம்ம எடுத்துரைக்கின்றன. எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணமாக இந்த புராணங்கள் இந்த ஸ்லோகம் அனுஷ்டுப் என்னும் யாப்பில் அமைந்து உள்ளதால் இதை எளிதில் நாம் அறிந்து கொள்ளக்கூடியவை. அதிகம் படிப்பறிவு இல்லாத மக்களாலும் இவை அறிந்து கொள்ளப்படத்தக்கவை என்று இந்த புராணங்கள் அமைந்துள்ளன. வேதத்தினுடைய அடிப்படை கருத்துக்களும் பரம்பொருளையும் பக்தியையும் அதிகமாக விளக்குபவை இந்த புராணங்கள். சிவபெருமான் பரம்பொருள் என்று விளக்குபவை இந்த 10 புராணங்கள். அடுத்து புராணத்தை பற்றி மிக விரிவாக மற்றொரு சமயத்தில் நாம் காணலாம். நாம் சைவத்தை பற்றி அடுத்து காண வேண்டியது. இப்ப இந்த சைவத்தினுடைய முக்கிய பிரிவு, இந்த சைவத்தினுடைய முக்கிய பிரிவாக பாசுபதம், சைவத்தில் 8 விதமான தனிப்பட கோட்பாடுகள் உள்ளதாக ஒரு பிரிவு நாம் காண்கிறோம். அடுத்து பாசுபதம், சைவ சித்தாந்தம், பிரத்யபிக்ஞா தரிசனம் என்னும் காஷ்மீர சைவம் என்று கூறப்படும் பிரத்யபிக்ஞா தரிசனம், வீர சைவம், சிவாத்வைதம் என்னும் இவை பெரும்பகுதி. இவை இந்த 5 பெரும் பிரிவுகளாக நாம் கொள்ளலாம். இந்த 5 பெரும் பிரிவுகளினுடைய முக்கியம் என்னவெனில், இவை அனைத்திற்கும் தத்துவ கோட்பாடுகள் உள்ளன. இந்த தத்துவ கோட்பாடுகள் என்ன எனில், பரம்பொருளாகிய சிவபெருமானுடைய நிலை, அவருடைய குணங்கள், இந்த உலகத்தின் தோற்றுவாய், தத்துவங்களுடைய விரிவு, இந்த ஜீவாத்மா, மோட்சம், அவற்றை அடையும் உபாயங்கள், இவை அனைத்தும் இந்த தர்சனங்களில் காணப்படுகின்றன. இந்த சைவ தர்சனங்களில் இந்த பாசுபதம் என்னும் தரிசனம் மிக பழமையானது. இந்த அனைத்து தரிசனங்களுக்கு நாம் முக்கியமாக இந்த சைவ தரிசனங்கள் அனைத்திற்கும் மூலமாக சைவத்தினுடைய அடிப்படை கருத்துக்களாகிய முப்பொருள், இந்த அனைத்து சைவ தரிசனங்களுக்கும் அடிப்படையாக திகழ்பவை பதி, பசு, பாசம். பதி என்பது சிவபெருமான், பசு என்பது இந்த ஜீவான்மாக்கள், பாசம் இந்த தலை, இதாவது உலகம், உடல் முதலிய இந்த ஜட பொருள், அதனுடைய இந்த பசுவானது ஜீவாத்மாக்கள் எப்படி இந்த இவற்றால் கட்டப்பட்டு தன்னுடைய அடிப்படை ஞானத்தையும் தன்னுடைய உயர்ந்த சைவ நிலையையும் அறியாதிருந்து இந்த உலகத்தில் உழன்று இருப்பது இருப்பதற்கு இந்த பாசம் என்னும் இந்த தலையானது இவற்றை பற்றி முப்பொருள்களை பற்றி விளக்குவது. முப்பொருள்களுடைய கூற்று, முப்பொருள்களுடைய மிக பழமையான நமக்கு எடுத்து உரைப்பது ஸ்வேதாஸ்வதரோபனிஷத். இவை நாம் மிகவும் கருத்தில் கொள்ள வேண்டியது. ஸ்வேதாஸ்வதரோபனிஷத் மிக பழமையான நூல் இந்த முப்பொருள்களை நமக்கு முதலில் நமக்கு எடுத்துரைக்கின்றது. எனவே சைவத்தினுடைய அடிப்படை கருத்துக்களை இந்த ஸ்வேதாஸ்வதரோபனிஷத் விளக்குகிறது என்று நாம் கொள்ளலாம். இந்த சைவத்தினுடைய இந்த கருத்துக்கள் இந்த பாசுபத தரிசனம், இந்த பாசுபத தரிசனத்தினுடைய கொள்கை, அதாவது சிவபெருமான் பலவிதமான சக்திகளை உடையவர். இந்த ஆத்மாவுக்கும் அப்படிப்பட்ட சக்தி உள்ளது. இந்த சைவத்தினுடைய சிவத்தினுடைய பெருமானுக்கு சமமான இது உள்ளது. எனினும் இந்த தலை இந்த பாசத்தினால் கட்டுப்பட்டு இவற்றை அது அறியாதிருக்கிறது. அவற்றிலிருந்து விடுபடுவது எப்படி என்று பாசுபத தரிசனம் நமக்கு விளக்குகிறது. அதேதான்
பிற்காலத்தில் லகுலீஷர் என்னும் நகுலீஷர் என்றும் லகுலீஷர் என்னும் மிக பழமையான சிவபெருமானுடைய அவதாரமாக கருதப்படுபவர். அவர் இந்த அது பாசுபத தர்சனத்தினுடைய முக்கிய கருத்துக்களை சூத்திரமாக மிக சிறிய சிறிய வாக்கியங்களாக அருளியுள்ளார். அவற்றிற்கு உரை, மிக பழமையான உரை பஞ்சார்த்த பாஷ்யம் என்னும் கௌண்டின்யர் இயற்றிய உரை உள்ளது. இவ்வாறு பாசுபத தர்சனம் வளர்ந்து வந்துள்ளது. அடுத்து சைவ சித்தாந்தம் என்னும் இந்த இதற்கு அடிப்படையாக திகழ்வன ஆகமங்கள், 28 மூல ஆகமங்கள் மற்றும் உபாகமங்கள். இங்கும் பதி பசு பாசம் முதலிய அடிப்படை கருத்துக்கள் இங்கும் விளக்கப்படுகின்றன. இவற்றை தவிர இந்த பாசம் என்னும் இந்த பகுதியில் பிந்து, மாயா, சுத்தமாயா, அசுத்தமாயா, அவற்றிலிருந்து இந்த உலகத்தின் தோற்றுவாய் ஆகியவை நமக்கு தத்துவங்களாக நிரூபித்து கூறப்படுகின்றன. ஆக மொத்தம் 36 தத்துவங்கள் இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை தத்துவங்கள். சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம் என்னவெனில் 36 தத்துவங்கள் பாசுபத இயலில் 36 தத்துவங்கள் கிடையாது, அங்க 27 தத்துவங்கள் தான். சைவ சித்தாந்தத்தில் மட்டுமே இந்த 36 தத்துவங்கள் கூறப்படுகின்றன. இதை அடுத்ததாக தீட்சை என்னும் முக்கியமான அந்த சடங்கு, அதனுடைய முக்கியத்துவம் ஆகியவை இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய மற்றொரு சிறப்பு கருத்து. மேலும் சைவ சித்தாந்தத்தில் ஆகமங்களில் சிவ வழிபாடு, தீட்சை, தீட்சையின் பல வகைகள், தீட்சையின் அடிப்படை, அதன் பிறகு அதற்கு அங்கமாக பலவிதமான தீட்சை பெற்றுக்கொண்ட பிறகு செய்ய வேண்டிய பலவிதமான சடங்குகள், பூஜைகள் ஆகியன. அடுத்தது ஆலயங்கள். சிவபெருமானை ஆலயத்தில் அமைத்து சிவலிங்கத்தையும் மற்ற சிவபெருமானுடைய பல உருவங்களையும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு உற்சவங்களை ஏற்றி அதன் மூலம் மக்களுக்கு பலவிதமான நன்மைகளையும், இந்த உலக நன்மை இக பரம் உலகியல் நன்மைகளையும் மோட்சத்தையும் அளிக்க வல்லது இந்த ஆகமங்களை, இந்த ஆலயங்கள். எனவே இந்த ஆலயங்களை பற்றியும் விரிவாக நமக்கு சைவ சித்தாந்த ஆகமங்களில் நாம் காண்கிறோம். இது மற்றொரு சிறப்பு அம்சம். அடுத்ததாக சிவாத்வைதம் அல்லது சிவ விசிஷ்டாத்வைதம் என்று. சிவாத்வைதம் என்பது அத்வைத வேதாந்தத்தை அடிப்படையாக கொண்டு சிவபெருமான் தான் பரம்பொருள் என்று. அந்த வேதாந்தத்தில் நாம் இந்த பரவலாக காண்பது சங்கரரை கூறிய கேவல அத்வைதம், அதாவது பரம்பொருள் அது நிர்குணமானது, உருவமற்றது, சச்சித் ஆனந்தம் என்பதே அதனுடைய குணம். எனவே அதற்கு உருவம் கிடையாது, அது யாராலும் அதை அறிய முடியாது, அதாவது மனித இயலார். இப்படிப்பட்ட இந்த கருத்துக்களை உடையது கேவலாத்வைதம் என்பது. இந்த உலகம் என்பது மாயை, அது மித்யை, அது கண்ணால் நாம் காண்பினும் அது நிலையற்றது, அது இல்லை, பிரம்ம ஒன்றுதான் பரம்பொருள் என்று கேவலாத்வைதத்தில் சங்கரர் கூறுகிறார். அதே கருத்தை அவ்வாறு இன்றி சிவாத்வைதத்தில் சிவபெருமான் தான் பரம்பொருள், இந்த பிரம்ம சிவபெருமான், சிவம் என்று அதற்கு பெயர். சிவபெருமானுடைய பல நிலைகள், பல உருவ அமைப்புகள், பல நிலைகள். சிவபெருமான் தான் இந்த உலகத்தை தோற்றுவித்து சக்தியின் வாயிலாக தோற்றுவித்து இருக்கிறார். இந்த ஆன்மாக்களும் சிவபெருமானுக்கு சமமான குணங்களை உடையவை. மோட்சத்தில் அவை அந்த சிவபெருமானுடைய அனைத்து குணங்களும் இந்த ஆத்மாவுக்கு வாய்க்கப்பெறுகின்றன என்பது சிவாத்வைதத்தின் முக்கிய கருத்து. எனவே இவ்வாறு சைவத்தினுடைய முக்கியமான பிரிவு பாசுபதம், சைவ சித்தாந்தம், சிவாத்வைதம் ஆகியன. நேரத்தினுடைய இதனால் இத்துடன் நான் இந்த சொற்பொழிவை மிக சுருக்கமாக கூறுகிறேன். நண்பர்கள் யாருக்காவது ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இப்ப கேட்கலாம். வணக்கம், உலகநாதன் பேசுறேன். இந்த வேதங்கள் ட்ரைன்னு சொல்றீங்க, ஆனா நம்முடைய திருமுறைகள்ல 4 வேதம்னு வருது, வேதங்கள் 4 வேதங்கள் வருது, 4ன்னு வருது. ஆனா வேத ட்ரைன்னு அதுல சொல்லியிருக்கீங்க. தரிசனத்துல வரும்போது அது எதை எடுத்துக்கிறது? தொகுக்கப்பட்டதுல எண்ணிக்கை எப்படி மாறிக்கிச்சா, இல்ல இயல்பாவே இது 3 அது 4ன்னு வருதா? அதாவது 2 விதமான கருத்துக்கள் மிக பழமையான காலத்திலிருந்தே நமக்கு இருக்கின்றன. த்ரை, ரிக், யஜுர், சாமம் என்பதுதான் மிக பழமையான வேதங்கள். ஆதரவண வேதம் என்னும் 4வதான ஆதரவண வேதம்
பிற்காலத்தில் தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று ஒரு பொதுவாக நாம் இந்த சொல்லில் இருந்து நாம் அறிகிறோம் என்று பல பேர் கூறுகிறார்கள். அதர்வண வேதத்தில் இந்த ரிக் யஜு சாமம் 3 வேதத்திலும் பல ஒற்றுமைகள் உள்ளன. ரிக்வேதம் பலவிதமான தெய்வங்கள், பரம்பொருள் வெளிப்பாடாகிய பல தெய்வங்களை பற்றிய மந்திரங்களை உடையது ரிக்வேதம். அதையே பெரும்பகுதியான மந்திரங்களை இசையாக பாடுவது சாமவேதம். சாமவேதத்திற்கு என்று தனியாக மந்திரங்கள் இல்லை. ரிக்வேத மந்திரங்களையே பெரும்பகுதியை எடுத்துக்கொண்டு இசையாக பாடுவது சாமவேதம். யஜுர்வேதம் என்பது பெரும்பகுதி கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம் என்பது. அதிலும் தேவதைகள் பற்றிய கோத்திரங்கள் இருப்பினும் அங்கும் பலவிதமான உரைநடையிலும் யாப்பிலும் அமைந்ததாக உள்ளது யஜுர்வேதம் அமைந்துள்ளது. அதர்வண வேதத்தில் தெய்வங்களை பற்றிய பலவிதமான மந்திரங்கள் குறைவு. மற்றபடி உலக இயலிக்கான இந்த ஓஷதி, அதாவது அந்த மூலிகைகள், நோய்கள், பற்பல நோய்களை தடுத்தல், நோய்களை மந்திரங்கள் மூலமாகவும் பல யாகங்களை செய்தும் அல்லது மற்றும் இந்த மூலிகைகள் மூலம் மருத்துவத்தினாலும் நோய்களை குணப்படுத்துதல் மற்றும் பல இந்த உலக இயலில் காணப்படும் பல கருத்துக்கள் மந்திரங்கள் அமைந்துள்ளன. எனவே இது சற்று இந்த மற்ற 3 வேதங்களினின்றும் சற்று மாறுபட்டதால் அது 4வதாக கொள்ளப்பட்டது. எனவே 4 வேதங்கள் தான் என்பது அடிப்படையாக திகழ்ந்துள்ளது. மிக பழமையான காலத்தில் திரையி என்றும் அப்படிப்பட்ட கூற்று இருந்து வந்துள்ளது, ஒரு வழக்கம் இருந்து வந்திருக்கிறது. அப்படித்தான் கொள்ள வேண்டும். நன்றி. நன்றி ஐயா. நீங்க சொன்னதுல 6 தரிசனம் தான் அப்படின்னு நம்ம வகைப்படுத்த முடியாது. 6 அப்படிங்கறதையும் இந்த 6 தான் அப்படின்னு வகைப்படுத்த முடியாதுன்னு சொல்ல வரீங்க. இப்ப இந்த 6 தான், அதாவது நியாயம், வைசேஷிகம், சாங்கியம், யோகம்ங்கிற அந்த 6 மட்டும்தான் இல்ல அப்படிங்கிறதுக்கு அது தவிர வேற 6 மத்தவங்களும் சொல்லியிருக்காங்களா? அதாவது சர்வ தர்சன சங்கிரகம் என்னும் இந்த ஹரிபத்ர சூரி என்னும் ஜெயின ஆச்சாரியர் கூறிய இந்த 6 தர்சனம் அதற்கு விளக்கமாக அந்த நியாயம் முதலியவை அமைந்துள்ளன. இவற்றில் இந்த சைவத்தையும் பாசுபதத்தையும் இந்த நியாயம் வைசேஷிகத்தில் அவர்கள் அடக்குகிறார்கள். ஆனால் சைவத்திற்கு என்று நியாய தர்சனத்தை தவிர சைவத்திற்கு என்ற பல தத்துவ கோட்பாடுகள் உள்ளன, பாசுபதத்திற்கும் உள்ளது. எனவே அவர்கள் நியாய தர்சனத்தை அவர்கள் வளர்த்தாலும் அவர்களுக்கு என்று ஆகமங்கள் அதில் சிறப்பு கருத்துக்கள் இந்த கூறப்படுகின்றன. இந்த பாசுபதத்திலும் சைவத்திலும் இந்த சிறப்பு கருத்துக்கள் இந்த ஆகமங்களில் விளக்கப்படுகின்றன. எனவே ஆகமங்களிலும் இந்த தத்துவ கோட்பாடுகள் உள்ளன. எனவே இவை தனியாகவும் கொள்ளலாம். பாசுபதர்கள் சைவர்கள், நையாயிக சைவர்கள், வைசேஷிகள் பாசுபதர்கள் என்றால் பாசுபத தரிசனத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் பாசுபத தரிசனம் முழுவதும் வைசேஷிக தரிசனம், வைசேஷிக தரிசனத்தினுடைய கொள்கைதான் பாசுபத தரிசன கொள்கை என்பது அல்ல. அதற்கு என்று தனி கருத்து உள்ளது. அடுத்து சர்வதர்சன சங்கிரகம் என்னும் மாதவாச்சாரியர் இயற்றிய 14ஆம் நூற்றாண்டில் இயற்றிய, அதில் கிட்டத்தட்ட ஒரு 10-11 தர்சனங்கள். அதில் முக்கியமாக வேதாந்தத்தினுடைய பிரிவாகிய மத்வ தர்சனம், ராமானுஜ தர்சனம் ஆகியவற்றை அவர் சைவத்திலேயே 4 தர்சனங்களாக, அதாவது 4 தத்துவ கோட்பாடுகளாக லகுலீஷ பாசுபதம், சைவ சித்தாந்தம், அடுத்ததாக பிரத்யபிக்ஞா தர்சனம் என்னும் காஷ்மீர தர்சனம், ரசேஸ்வர தர்சனம் என்னும், அதாவது இது 4 சைவ தர்சனங்களை நம்ம கூறுகிறோம். எனவே 6 மற்றும் அல்ல, இவ்வாறு இந்த தர்சனங்களும் அமைந்துள்ளன. இவற்றிற்கு மேலாக ஏனெனில் இவை ஒவ்வொன்றுக்கும் தத்துவ கோட்பாடுகள் உள்ளன. இங்க முன்பு கூறியது போல் சாக்தம் என்று தனியாக ஏன் கொல்லப்படவில்லை? சாக்தத்திற்கு என்று தனியான தத்துவ கோட்பாடு கிடையாது ஆரம்ப காலத்தில். அப்படித்தான், அது வெறும் உபாசனை தான், தேவி வழிபாடு. தத்துவங்களினுடைய வளர்ச்சிக்கு சைவத்தை தான் பெரும்பகுதி எடுத்துள்ளது. அதுவும் குறிப்பாக பிரத்யபிக்ஞா தரிசனத்தை, ஸ்ரீவித்யா முதலிய தரிசனங்கள். அதிலையும் ஸ்ரீவித்யா முதலிய ஸ்ரீவித்யாவில் மட்டும்தான் சிறு தத்துவங்கள் விளக்கப்படுகின்றன. மற்றபடி பலவிதமான சாக்த பிரிவுகளில் தத்துவங்களின் கோட்பாடுகளை கிடையாது. உபாசனைகள், பலவிதமான தேவி வழிபாடுகள், வழிபாட்டு முறைகள், மந்திரங்கள், யந்திரங்கள், சக்கரங்கள் ஆகியவைத்தான் கூறப்படுகின்றன. எனவே இந்த இவ்வாறு தத்துவங்களினுடைய வளர்ச்சி மேலும் உள்ளது. இது நான் கூறியது ஏதாவது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுவாங்க, அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு
எந்த அளவுக்கு விளக்கமாக இருந்தது, உபயோகமா இருந்தது, புதுசா ஏதாவது புரிஞ்சுதா? ஏன்னா நான் ரொம்ப வேகமா சொல்ல வேண்டியதா எத்தனையும் ஒரு அடக்கி சொல்ல வேண்டியதா போச்சு. இப்ப எந்த அளவுக்கு இருந்ததுன்னு எனக்கு தெரியல. சரி, அல்ல அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இந்த தத்துவ பாடத்துக்கு வந்து முன்பின் முதல்ல கொஞ்சம் அறிமுகம் வேண்டி இருக்கும். ஸோ நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாலே ஒரு சின்னதா ஒரு ஒரு 4-5 பக்கங்கள் கொண்ட ஒரு தொகுப்பை வந்து நம்முடைய குழுவுல போட்டிருந்தோம். யாரெல்லாம் வாசிச்சிருந்தீங்கன்னு தெரியல. அது ஒரு சின்ன அறிமுகம் தான். ஸோ இப்ப அறிமுகத்திலையும் ரொம்ப இந்தியாவில் ஒரு அறிமுகத்தை விட இன்னும் அதுலயும் ரொம்ப ஆமா ஆமா என்னுடைய இது அப்படிதான் இருந்தது. அதுலதான் நானே பார்த்தேன், என்னடாது இவ்வளோ இருக்கே, எப்படி நம்ம ஒரு 3/4 மணி நேரத்தை சொல்ல போறோம். பரவாயில்ல, ஏதோ சொன்னேன். சிரமம் தான் அது. ஆனா நம்ம ஒரு ஒரு அறிமுகம் மட்டும்தான் செய்ய முடியும் அதுல. அட்லீஸ்ட் என்ன இதுன்னு தெரிஞ்சுட்டாங்க, என்னென்ன தரிசனங்கள், அதனுடைய கொள்கை என்னன்னு. இல்லதான் நிறைய விஷயங்கள் வந்து உள்வாங்கின மாதிரி இருந்தது. நிறைய விஷயங்கள் உள்வாங்கின மாதிரி இருந்தது. ஆனா அது நிச்சயமா அசை போட்டு பார்த்த பிறகுதான் அதனுடைய உண்மை நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க ஒவ்வொன்றாக ஒரு தரிசனங்கள் ஒரு இது எல்லாமே, ஆனால் வரிசையா வர்ற மாதிரி தான் இருக்கு. யாகங்களும் அல்லது காடு சென்று இது பண்றது, சீடன் குருவுக்கு இது பண்றது எல்லாமே ஒரு படிப்படியாக வர்ற மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் வந்து கொஞ்சம் அசை போட்டு பார்த்தால்தான் இது கொஞ்சம் விளக்கமா புரியும் போல தெரியும். குறிப்பு எடுத்துனீங்களா? குறிப்பு எடுத்துட்டாக்க பின்னாடி குறிப்பு எடுத்திருக்கிறோம். ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் பொறுமையாக கேட்டதற்கு நன்றி. இதை நீங்க மேற்கொண்டு அசை போட்டு படிச்சு ஏதாவது விளக்க சந்தேகங்கள் கேட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கும். என்னுடைய அதுக்கு பயன் அதுதான். என்னமோ கேட்டோம் போகணும் இல்லாம, ஏன்னா இது வந்து இதெல்லாம் மனசுல இருத்தி கொள்ள வேண்டியவை. இது அடிப்படையில பின்னாடி சைவத்தை பற்றி விரிவாக பார்க்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு உபயோகப்படும். அப்போ ஏன்னா சைவ தரிசனத்துடைய வளர்ச்சியை பாத்தீங்கன்னாக்க 2000 ஆண்டு, குறிப்பா சைவ சித்தாந்தம், அதுல வந்து தத்துவ கோட்பாடுகள் அவங்க விளக்குதல் தனியா ஒரு பரம்பரை. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது இத்தனை நான் கூறின போல அதுலயும் அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு. இவ்வளவு தரிசனங்களினுடைய இதுவும் அங்க இருக்கு. அவர்கள் குறிப்பாக அவற்றை ஆய்ந்து அதை மறுத்து அந்த அளவுக்கு எல்லாரும் அதுல சைவ ஆச்சாரியர்கள் எல்லாருமே வந்து இந்த ஆயிரக்கணக்கான வருஷமா அப்படித்தான் இருந்திருக்காங்க. அப்படித்தான் உரைகளை எழுதி இருக்காங்க. இவ்வளவு ஏதோ ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. அதை ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவு கண்டுபிடிக்கணும்னா அவங்க எவ்வளவு சிரத்தை எடுத்திருக்கணும். அதேதான் அந்த அளவுக்கு படிப்பும் அறிவு ஆற்றல், படிப்பும் அறிவும் இல்ல, இறைவனுடைய அருளும் இருக்கு. இல்லைன்னா இவ்வளவு செய்ய முடியாது. அதேதான் அதான். நன்றி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருந்த நம்ம நாயன்மார்கள், நம்மளுடைய சைவ நூல்கள் தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், இதெல்லாம் வந்து இதுல எந்த கேட்டகரியில வருது? நீங்க அது சொல்லவே இல்லை. எல்லா வடமொழி நூல்கள் பத்தி சொன்னீங்க. நம்மளோட நூல்கள் இதுல எதுல வருது? எந்த இடத்துல நம்ம இதுல பொருத்தி பார்க்கணும்? ஏன்னா பாரதிய தத்துவங்கள் பற்றிய ஒரு அறிமுகம்ங்கிறதுனால சாங்கியம், யோகம் இதை பற்றிய நூல்கள் தான் சொல்ல வேண்டியதா போச்சு. இந்த நூல்கள், இந்த தர்சனங்களினுடைய அடிப்படை நூல்கள் குறிப்பாக இவ எல்லாமே பெரும்பகுதி நியாயம், வைசேஷிகம், மீமாம்சை முதலிய எல்லாமே சூத்திரம் என்று அந்த முனிவர்களால் சூத்திர வடிவில் அமைந்துள்ளன. அதுதான் அடிப்படை நூல்கள். இவை எல்லாமே பெரும்பகுதி வடமொழியில் தான் அமைந்திருக்கின்றன. அதனால்தான் வடமொழி அதை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. தமிழில் இந்த நூல்கள், இந்த தர்சனங்கள் மிகவும் பிற்காலத்தில் தான் மொழிபெயர்க்கப்பட்டு வந்துள்ளன. இந்த தேவாரம், திருவாசகம் முதலிய சைவ நூல்கள் பக்தி நூல்கள் குறிப்பாக. அதாவது நான் முதல்ல இறை வணக்கத்தை சொன்ன மாதிரி திருஞான சம்பந்தருடைய திரு ஆலவாய் பதிகத்துல ஏதுக்களால் மிக்கு சோதிக்க வேண்டா அப்படின்னே சொல்றார். நீ கடவுள் இறைவன் இருக்கிறானா இல்லையா, அதுக்கு ஹேதுக்கள், இதுக்கு காரணங்கள் கூறி இப்படி நையாயிக தரிசனம், எப்படி வைசேஷிக தரிசனங்கள் இவ்வாறு வளர்ந்து வந்துள்ளன. இறைவன் இருக்கிறான் என்பதை நிலைநாட்டுதல், இல்லை என்று ஒரு பூர்வபக்ஷம் அவர்கள் கூறுவார்கள். அதுக்கு இல்லை என்பதுக்கு மறுத்து இப்படி இறைவன் இருக்கிறான் என்று ஹேதுக்களை கூறி நிறுவுதல் இருக்கே, அதை விட்டுடு. இறைவன் என்னைக்கும் இருக்கான், அவனை நீ உன்னுடைய இதயத்தில் மனத்தில் உணர், பக்தி செலுத்து,
அப்படின்னு ஞானசம்பந்தர் இந்த இந்த பாட்டுல சொல்றார். அப்போ ஆரம்ப காலத்திலிருந்தே இருக்கா இல்லையா, கடவுள் உண்டா இல்லையா, பரம்பொருள் இருக்கா இல்லையா என்பதை பற்றிய வாதம், அதை மறுப்பு இதுவும் நடந்து கொண்டே வருகிறது ஞானசம்பந்தர் காலத்துக்கு முந்தைய. அதுதான் இந்த இந்த தரிசனங்கள்லாம் அதற்கு அது மிக பழமையானவை. மிக அது காட்டுகின்றது. எனவே பக்தி செலுத்தி அவனை உணர், அவனை அனுபவி, அவனை கண்டு நேராக உணர்தல் நமக்கு முக்கியம் என்பதை விளக்குபவை இந்த தேவாரம், திருவாசகம் முதலிய நூல்கள். எனவே இவை தரிசனங்களில் தத்துவ கோட்பாடுகளை இவை அடங்காது. இவை பக்தி நூல்கள், பக்தி சாஸ்திரங்கள். அதனால்தான் இவற்றை பற்றி கூற இல்லை. அவர்களும் இந்த தத்துவங்களை பற்றிய ஆய்வை எதுவுமே இந்த தேவாரங்களில் அவர் கூறவில்லை. பக்தி சிவபெருமானுடைய நிலை, இந்த ஆன்மா எப்படி பெருமானை சிவபெருமானை உய்த்து உணர்ந்து அனுபவித்து அடைதல் என்பதை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கிறார். அது தனி கேட்டகரி, அது பக்தி இதுல வரும். அதனால அது ஒரு அது தனியா ஆராய்ச்சி, தனியா அதை பற்றி படிச்சுட்டே போகலாம், சொல்லிண்டே போகலாம். பலவிதமான பல வகையில் அதை ஆய்ந்து உணரலாம். எனவே அது தத்துவ கோட்பாடுகள் என்ற பகுதியில் அவை சேராது. அதனால்தான் அவற்றை பற்றி சொல்ல வேண்டிய அமையவில்லை. திருமந்திரம்ங்கிறது ஒரு பெரிய தத்துவ நூல் இல்லையா? திருமந்திரத்துல பல்வேறு விதமான தத்துவம். திருமந்திரம் என்னுடைய கருத்து, நான் திருமந்திரத்தை ரொம்ப அதிகமாக நான் பார்க்கல. தத்துவ கருத்துக்கள் அதுல மிக குறைவு. அதுல உபாசனைகள், அதாவது வழிபாட்டு முறைகள் தான் மிக அதிகம். அது மட்டுமின்றி திருமந்திரத்தில் அது எவ்வாறு அது சைவ நூல் என்று கூறுவது என்று, அது சைவ நூல் மற்ற நூல்களை போடு அது அமையவில்லை. அது எப்படி, எனக்கே பல விதமான எப்படி இது திருமுறையில சேர்த்தாங்கன்னு தெரியல. ஏன்னா அதுல மந்திர சாஸ்திரம், யந்திரம், தேவி வழிபாடு, சக்தியினுடைய பல பிரிவுகள், இதெல்லாம் மந்திரங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் சைவத்தினுடைய அடிப்படைக்கு அடிப்படையில் அவை சேராது. ஏன்னா அவரே சொல்றார், நான் இந்த நூலை தொகுக்கிறேங்கிற 9 ஆகமங்கள், அதுல 7 சைவ சித்தாந்த ஆகமம், 2 சாக்த ஆகமம். இவற்றின் அடிப்படையில் 9 ஆகமங்களின் அடிப்படையில நான் இந்த நூலை தொகுக்கிறேங்கிற. அப்போ ஒரு தொகுப்பு நூல் அது. அங்க எல்லாமே இருக்கும். தத்துவத்தை பற்றி சிவபெருமான், பரம்பொருள், வேதாந்தம் இல்ல, அதாவது சிவாத்வைதம் மாதிரி தோற்றம் அளிக்க சில கருத்துக்கள் அங்கங்க இருக்கு. பத்தி பசு பாசத்தை பற்றியும் இருக்கு, ஏன்னா சைவ ஆகமங்கள்ல தொகுத்ததால. அப்புறம் தேவியினுடைய பலவிதமான வழிபாடுகள், அப்புறம் யந்திரம், மந்திரம், அப்புறம் இந்த நமசிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை பலவிதமான நிலையில் அமைத்து 25 இதை வைத்து அந்த மாதிரி பல வகை. அதனால திருமந்திரம் என்பது தனிப்பட்ட ஒரு நூல். அதான் மற்ற எல்லாமே பக்தி நூல்கள். இந்த 12 திருமுறையில 10 திருமுறைகள் முழுவதும் நாயன்மார்களாலும் மற்றவர்களாலும் அருளப்பட்ட பக்தி நூல்கள். மற்றொன்று இவர்களை பற்றிய வாழ்க்கையை பற்றி கூறுவது திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம். இது மற்ற இந்த 12வதாக அமைந்த இந்த திருமந்திரம் தனிப்பட்டது. அடிப்படையிலேயே பார்க்கலாம். இதையும் மற்றவற்றையும் ஒரு முகமா வச்சு பார்த்தாக்க வேற்றுமை நன்னாக தெரியும். இதன் மாதிரி அது இருக்காது, எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. நூல் அமைப்பு அப்படி அமைந்துள்ளது. அதனால அதுக்கு மிகப்பெரிய தொகுதி, அது மிகப்பெரிய தொகுதி. இந்த இதுல இருக்கிற பக்தியினுடைய விளக்கம் இல்லை, அதனுடைய நிலை வேறு. உபாசனை, யந்திரம், மந்திரம், அவை இவற்றை பற்றின தொகுப்பு. திருமுறைகள் பற்றிய அறிமுக வகுப்பு நமக்கு தனியாக இருக்கிறது. அதுல திருமுறைகளை பற்றி நம்ம விளக்குவோம் நண்பர்களுக்கு. சோ திருமுறைகளை இந்த கேள்வி நம்ம தவிர்த்திடலாம். பல பேருக்கு அந்த கேள்வி வரும். ஏன்னா திருமந்திரத்தை பற்றி திருமந்திரம் பற்றி நம்ம விரிவான ஆய்வு செய்ய வேண்டியதுதான் இருக்கு. நீங்க சொன்னது உண்மைதான். பட் ஆனா நம்ம இப்போ அந்த சப்ஜெக்ட் குள்ள போகணும். ரெண்டாவது, இப்ப ஐயா ஒண்ணு கேட்டாங்க, நம்ம விஸ்வா ஐயா அவங்க ஒண்ணு கேட்டாங்க, திருமுறைகள் என்ன சொல்லுதுன்னு கேட்டாங்க. இப்ப ஐயாவினுடைய கருத்தினுடைய தொடர்ச்சியா ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன். என்னன்னா, பக்தி என்ற அடிப்படையில அது பார்க்கப்பட்டாலும் அதனுடைய அடிப்படையில தத்துவ கருத்துக்கள் இருக்கு. இப்ப தேவார திருமுறைகள்ல இருக்கக்கூடிய தத்துவ கருத்துக்கள் மிக செறிவாக அங்கங்க வச்சுட்டு போறாங்க. அத பின்னாட்கள்ல நம்முடைய சைவ சித்தாந்த பரம்பரையில ஞானாசிரியர்கள் அதை எடுத்து பயன்படுத்தி காண்பிக்கிறாங்க.
இப்ப இந்த இடத்துல ஏன் இப்படி நம்முடைய சம்பந்தரோ அப்பரடிகளோ மாணிக்கவாசகரோ ஏன் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க பின்னால வந்தவங்க அதுக்கு ரொம்ப அருமையா விளக்கம் சொல்லிட்டு போறாங்க. உதாரணத்துக்கு ஒரு வரி, ஈராய் முதல் ஒன்றாய் என்ற பாட்டுல வேராய் உடன் ஆனான் இடம் வேளிமிழலையே அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ அந்த இடம் வந்து சைவசாந்தனுடைய நுட்பமான ஒரு கருத்து. திருமுறைகள் வந்து பொதுவாக 12 திருமுறைகளும் நம்முடைய சைவ சித்தாந்த கருத்தை மிக தெளிவாக எடுத்து சொல்வன என்பது ஆணித்தரமாக பல நூல்கள்ல நம்ம விளக்கி இருக்கிறோம். அதைத்தான் ஐயா சொன்னாங்க. ஆனா அவை எந்த அடிப்படையில விளக்கி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா பக்தி அடிப்படையில விளக்கி இருக்குது. சாஸ்திரங்கள் எந்த அடிப்படையில விளக்கி இருக்குன்னு பார்த்தா தர்க்க அடிப்படையில விளக்குறாங்க. இந்த இரண்டும் ஒரு பக்தனுக்கு தேவை. அவனுக்கு பக்தியும் தேவை, தர்க்கமும் தேவை. ஆனா ஞான சம்பந்தம் சொல்லக்கூடிய பகுதி தான் மிக முக்கியமான பகுதி. என்னன்னா, ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம். ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க ரொம்ப சோதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புலப்படாது. இறைவன் அப்பாலுக்கு அப்பாலாம். அவன் வந்து நீங்க விசாரிக்க விசாரிக்க மேலும் மேலும் அவன் இப்ப மாணிக்கவாசகர் ஒரு பகுதியில சொல்லுவாரு, நீங்க வந்து யோகிகளுடைய உள்ளத்துக்குள்ள உள்ள போய் ஒளிஞ்சிடுவான் அப்படிலாம் சொல்லுவாரு. சோ அது முழுக்க முழுக்க அனுபவ நூல்கள் அவை. இந்த அனுபவ நூல்களை தர்க்க ரீதியாக நாம் விளங்கிக் கொள்வது எப்படி அப்படின்னு பெரியவங்க காட்டினதான் சாத்திர நூல்கள். இந்த இரண்டு கட்டமைப்புமே எல்லா மதங்கள்லயும் இருக்கும், மிக கட்டாயமாக இருக்கும். அது சங்கர மதமாக இருக்கட்டும், ராமானுஜ மதமா இருக்கட்டும், மாத்வ மதமா இருக்கட்டும், பின்னால வந்த எல்லா தரிசனங்கள்லயும் இந்த இரண்டு கட்டமைப்பு இருக்கும். ஒண்ணு தர்க்க ரீதியாக கட்டமைக்கப்பட்டிருக்கும், இன்னொன்று அனுபவ ரீதியாக சொல்லப்பட்டிருக்கும். சைவ சித்தாந்தமும் அப்படித்தான். அனுபவ ரீதியாக நமக்கு சொல்பவை திருமுறைகள், தர்க்க ரீதியாக சொல்பவை சாஸ்திரம். இப்ப நான் ஐயா இதுவரைக்கும் பேசினதா நான் தொகுத்து சிறிய ஒரு 2 நிமிடங்களை நான் சுருக்கி சொல்லிடுறேன். ஏற்கனவே நான் வேகமா பேசினதா முருகானந்த ஐயா சொன்னாங்க. நல்லா கொஞ்சம் சுருக்கமா நிதானமாவே நான் பேச பார்க்கிறேன். இப்ப என்ன அப்படின்னா, நம்ம பாரதிய தத்துவங்கள் என்பவை இந்திய மண்ணில் தோன்றியவை. அடிப்படை முதல் விஷயம். இந்த மண்ணில் தோன்றியவைய 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வேதத்தை ஏற்றுக்கொண்டவை, இன்னொன்று வேதத்தை நிராகரித்தவை, இன்னொன்று வேதத்தை ஏற்றுக்கொண்டு ஆகம வழியிலாக அமைந்தவை. இந்த 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். இதுல வேதத்தை ஏற்றுக்கொண்டவையிலேயே பல பிரிவுகள் இருக்கு, வேதத்தை நிராகரித்தவை பல பிரிவுகள் இருக்கு. இதனுடைய மிக அடிப்படையான உட்கூறு என்ன, முக்கிய கருத்து என்ன என்று சொன்னால், பொதுவாக பொதுவெளியில ஆஸ்திகம் நாஸ்திகம் என்று சொன்னால் கடவுள் இருப்பு ஏற்றுக்கொண்டவர் ஆஸ்திகர், கடவுள் மறுப்பை கை கொண்டவர் நாஸ்திகர்னு பொதுவா சொல்றோம். ஆனா தத்துவ உலகத்துல இதனுடைய கருத்து வேறு. என்னன்னா, ஆஸ்திகர்கள் என்பவர்கள் வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், வேதத்தை பிரமாண நூலாக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஆஸ்திகர்கள். வேதத்தை மறுத்தவர்கள் அல்லது நிராகரித்தவர்கள் நாஸ்திகர்கள். இத வந்து மிக சுருக்கமாக நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சாங்கியம், பூர்வ மீமாம்சை, நியாயவாதிகள் அல்லது வேறு சில தரப்புகள் எல்லாம் வேதத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் கடவுள் இருப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இது ஐயா மாதிரியான ஆய்வாளர்களுக்கு அது தெரியும். இப்ப என்னன்னா, ஏற்றுக்கொண்ட விஷயத்துல இப்ப பூர்வ மீமாம்சை என்பது வேதத்தில் சொல்லப்பட்ட சடங்குகளை செய்ய வேண்டும், அவற்றிற்கான பலனை வேதமே தரும் என்ற கொள்கை உடையவர்கள். எனவே அவர்களை நிரீஸ்வரவாதிகள் என்று சொல்லுவோம். பூர்வ மீமாம்சை ஒன்று இருக்கிறது, உத்தர மீமாம்சை ஒன்று இருக்கிறது. எதுக்கு 2 மீமாம்சைன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். உத்தர மீமாம்சை ஈஸ்வர மீமாம்சைன்னு நம்ம சொல்லுவோம். அது கடவுள் இருப்பை உறுதிப்படுத்துகிறது. அந்த கடவுள் இந்த உலகத்தோடும் உயிர்களோடும் எப்படி கலந்து நிற்கிறான், அவனுடைய வேலை என்ன, இந்த உலகத்துக்கும் அவனுக்குமான தொடர்பு என்ன, உயிர்களுக்கும் அவருக்குமான தொடர்பு என்ன என்பதை விளக்குவது உத்தர மீமாம்சை. பூர்வ மீமாம்சை அந்த விசாரணைக்குள்ள எல்லாம் போகல. உன்னுடைய கடமை என்ன, வேதத்துல இதை சொல்லியிருக்கு, செய், அவ்வளவுதான், அதோட நிப்பாட்டிக்கிட்டாங்க அவங்க. சோ அவங்க ஆசிரியர்கள் நம்ம இன்னைக்கு பொது பார்வையில நம்ம பார்த்தாலும் அவங்க கடவுள் இருப்பை பற்றி பேசவே இல்லை, உத்தர மீமாம்சை மட்டும்தான் பேசுது. அதே போல சாங்கியம் என்பதும் புருஷன் என்பதோடு நின்று விடுகிறது. அந்த புருஷன் என்பதை ஜீவன் என்று, அதாவது உயிர் என்றுதான் கொள்கிறதே ஒழிய ஈஸ்வரன் என்று கொள்கிறதா? பிற்காலத்தில் அது யோகத்திலேயே முதல்ல ஈஸ்வர யோகம், நிரீஸ்வர யோகம், ஈஸ்வர யோகம் 2 பிரிவு வரதாகவும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. பிற்காலத்துல அதை சேர்த்திருக்காங்க, அது பின்னால அது வளர்ச்சியா இருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சோ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆஸ்திகர்கள், வேதத்தை மறுத்தவர்கள் நாஸ்திகர்கள். சமண பௌத்தர்கள் உங்கள் வேதம் எங்களுக்கு வேண்டாம் என்று தெளிவாக தங்களுடைய நூல்களிலே சொல்லி இருக்கிறார்கள். சமணம், பௌத்தம், ஆர்கதம், இவங்க சார்வாகம் போன்றவை. இப்போ இன்னொரு முக்கியமான கோட்பாடு, நம்முடைய இந்திய தத்துவங்களுடைய மிக அடிப்படையான உயிர் நாடியான கோட்பாடு வினை கோட்பாடு. இத கர்மா, தியரி ஆஃப் கர்மா என்று இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. வினை கோட்பாடு என்பதுதான் மிக அடிப்படை.
இந்த வினை கோட்பாட்டை ஐயா சொன்ன மாதிரி சமணமும் பௌத்தமும் ஏற்றுக்கொள்கின்றன. எந்த வகையில் ஏற்றுக்கொள்கின்றன, எந்த வகையில் அதை வேறு வகையில் அதை வந்து அவங்க அதுக்கு ஒரு பொருள் கற்பிக்கிறாங்கிறதுலதான் எல்லா விதமான தத்துவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பேதங்கள் இருக்குது. அந்த வினை எப்படி செயல்படுகிறது, அது எப்படி உயிர்களை கட்டுப்படுத்துகிறது, எப்படி உயிர்களை இயக்குகிறது, அது ஜட பொருளா அல்லது உயிருக்கு வினைக்கு வந்து தனியாக அதுக்கு ஒரு சிந்தனை இருக்கிறதா, அது உயிர் பொருளா, இப்படி எல்லாம் பலவிதமான விசாரணைகள் இருக்கின்றன. எப்படி இருந்தாலும் சரி, வினை கோட்பாட்டை ஏற்றுக்கொள்பவைதான் பெரும்பான்மை 99% இந்திய தத்துவங்கள். மேற்கத்திய தத்துவங்கள் அல்லது மேற்கத்திய மதங்களுக்கு வினை கோட்பாடு கிடையாது என்பதே நாம் அடிப்படையில அவங்களுக்கு ஒரு செயலை செய்தால் அதுக்கு புண்ணியம், ஒரு செயலை செய்தால் அதுக்கு பாவம், இந்த புண்ணியத்தையும் பாவத்தையும் நீங்க ஈக்குவேட் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த புண்ணியத்தையும் பாவத்தையும் நீங்க அனுபவித்துதான் கழிக்கணும் என்கிற இந்திய தத்துவத்தினான அடிப்படை விஷயம் அவங்களுக்கு கிடையாது. சோ இந்த அடிப்படை. இதற்கு பிறகு ஐயா சொன்னது வந்து மிக முக்கியமானது சைவ சித்தாந்தம். இதுல மிக முக்கியமா வந்து ஐயா சொன்னது வந்து நம்ம ஜைன மதத்தை சேர்ந்த சூரி பட்டாரகரா, அவங்க ஐயா பேர் என்ன, அந்த ஹரிபத்ர சூரி. ஹரிபத்ர சூரி ஹரிபத்ர சூரி எழுதிய சத்தர்சன சமுச்சயம் என்ற நூல் ரொம்ப முக்கியமானது. அந்த நூல்ல அவங்க வந்து 6 விதமான வேறு விதமான தரிசனங்களை அவர் தொகுத்து சொல்கிறார். இதுக்கு பிறகு சைவ சித்தாந்தம் வருகிறது. சைவ சித்தாந்தம் வேதத்தை ஏற்றுக்கொண்டு ஆகம வழியில் அமைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விரிவான ஒரு தத்துவ தளம். இதற்கு பிறகு வைணவம் வருகிறது. ஐயா இன்னைக்கு நேரப்பற்றமை காரணமாக சமண பௌத்த ஆறுகத தத்துவங்களை பற்றி இன்னைக்கு நம்மளால பேச முடியல. அவையெல்லாம் அவைதிக தத்துவங்கள். வைதிக தத்துவங்கள், அவைதிக தத்துவங்கள், இது 2ஆ பிரிக்கிறோம். சோ அவைதிக தத்துவங்கள் ஒரு தனி பகுதி, அவை ஒரு தனி கடல். அவையும் உயிருக்கும் இந்த உலகத்துக்குமான உறவு முரண்பாடு பற்றி பேசுகின்றன. உயிர்கள் எப்படி இந்த வினை சங்கிலியிலிருந்து விடுபட வேண்டும் என்று அவையும் பேசுகின்றன. அவையும் சில வழிகளை கூறுகின்றன. இந்த அடிப்படையில் தான் ஞானசம்பந்தருடைய பாடல்களை நம்ம சிந்திக்கணும். சமணர்களை வந்து அவரு சொல்லும் பொழுது அந்த வினை கோட்பாட்டை பற்றி எல்லாம் அவங்க எப்படி சொல்றாங்க, அவங்க எப்படி தங்களுடைய தத்துவ கருத்துக்களை வச்சிருக்காங்க, அதனையெல்லாம் ஞானசம்பந்தர் ரொம்ப நுணுக்கமா ரொம்ப அழகா சொல்லிட்டு போவார் தன்னுடைய பாடல்கள்ல. அப்பரடிகளும் இதை ரொம்ப பிரமாதமா சொல்லிட்டு போவார் அவங்களுடைய தத்துவ கருத்துக்களை. சோ இதெல்லாமே வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மேலோட்டமான ஒரு அறிமுகமா நம்ம பார்த்தோம். சோ இதுவே ரொம்ப நேரம் அதிகமாயிருச்சுன்னு நினைக்கிறேன். இதை நம்ம மனசுல வச்சுக்குவோம். அடுத்த வகுப்புல நாம சந்திக்கலாம். இல்ல ஒரு சிறிய திருத்தம். இந்த முடிவுரையை நீங்க சொல்லும் பொழுது உத்தர மீமாம்சை என்ன சொன்னீங்க இல்லையா? ஆமாங்கய்யா. அதுல வந்து கடவுள் நிலையை பற்றி ஆய்கிறார்கள். இந்த அவர்களுக்கு பரம்பொருளை பற்றி. அது உத்தர மீமாம்சை தனிப்பட்டு ஆய்வு கிடையாது. தனிப்பட்ட ஆய்வுகள் அவர்கள் வேதாந்தம் என்னும் உபனிஷத்தை அடிப்படையாக கொண்டு வந்தது. சரி சரி. உபனிஷத்து தான் அடிப்படையான நூல். அதை பத்தி விசாரம் தான் எல்லா வேதாந்தத்திலையும். ஆனா அதுல வந்து அவங்க கடவுள் ஈர்ப்ப பேசுறாங்க இல்லையா? அதாவது நிமித்த காரண பரிணாமவாதத்தெல்லாம் அவங்க பேசுறாங்க. வருது, எல்லாமே வருது. ஆனா எல்லாமே உபனிஷத்தை பத்தி தான், தனிப்பட்ட இது கிடையாது. உபனிஷத்து அடிப்படை அதை வச்சுட்டு தான் ஆராய்ச்சி. ஆமா ஆமா ஆமா, அது கரெக்ட், அது கரெக்ட். இங்க வந்து அந்த கடவுள் இருப்பு மறுப்பு அதை பத்தி தான், அதை பொதுவா நான் வச்சுட்டேன் அந்த அடிப்படை. ரைட், நல்லதுயா. மிக்க நன்றி, மிக்க நன்றி, நன்றி, மிக்க நன்றி.